கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு எச்சரிக்கை, அதன் பிறகு நியாய தீர்ப்பு என்ற தலைப்பிலே இந்த நாம் செய்தியை கேட்கப் போகிறோம். கர்த்தர் தாமே தேவ செய்தி நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அதற்கு முன்பாக இன்றைய தியானத்திற்காக வாசிக்கக்கூடிய வேத வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க ஆயத்தமாக இருக்கும். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி வேதம் வாசித்து நாம் ஜெபிப்போமாக. ஆண்டுகள் முடிவதில்லை, நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நண்பர்கள் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், நம்பினோர் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நண்பர்கள் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், நம்பினோர் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை.
மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை இறக்க நேர்ந்த பரலோக நல்ல பிதாவே, உன் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வாரத்தில் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்த கால வேளையில் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் உம்மை துதித்து பாடி ஆராதிக்கும்படி கிருபை செய்கிறே. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள், ஆம் கர்த்தாவே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம். எச்சரிக்கை, அதன் பிறகு நியாய தீர்ப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். வார்னிங் தென் ஜட்ஜ்மெண்ட். தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் அவனை நியாய தீர்ப்பு செய்வதில்லை என்பதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். வேத வசனங்களை பிரசங்கிக்கக்கூடிய அடியனை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசுவீராக. அது கேட்க போகிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள், செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு, ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜீவன் உள்ளதாக ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய. இந்த சபையாருக்கு மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக இந்த செய்தியானது கடந்து செல்கிறது. தேவனே, உம்முடைய வார்த்தை ஒரு காலம் வெறுமனை திரும்பாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உலகம் முழுவதும் சென்று ஜனங்களுக்கு ஒரு மனம் திரும்பலை கட்டளையிடுங்க, ஒரு ஆயத்தமாகுதலை கட்டளையிடத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளையும், சத்துருண்டை கிரிகளையும், பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள் சகலத்தையும் நிர்மூலமாக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றிலும் ஆட்கொள்ளும். தேவனுடைய வார்த்தை கேட்கும் நேரத்தில் கனநேத்திரையை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அதுபோல கர்த்தாவே, இந்த சபைக்குள்ளாக குறை கூறுகிற ஆவிகளையும், குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகளையும், பொல்லாத அசுத்த ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அதுபோன்று ஆராதனைகளை விட்டு விடுகிற ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயங்களை கொடுத்து
அவர்கள் ஒவ்வொருடைய பின்மாற்றத்தின் ஆவிகளை கடிந்து கட்டி அப்புறப்படும். கர்த்தர் ஆராதனை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே சோதரிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஊழியத்துக்கு விரோதமாகும், ஊழியக்காரனாக அடியனுக்கும் குடும்பத்துக்கு விரோதமாகவும், விசுவாச பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் விரோதமாகவும் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை, பொல்லாத சத்துருண்டை கிரிகளை, பொல்லாத மனிதருடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள் சகலத்தையும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தராக இயேசு நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கு அவருடைய வார்த்தைக்காக செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு எச்சரிக்கையாக இங்கே காணப்படுகிறது. பாருங்கள், தேவன் ஒரு மனிதனை முதலில் எச்சரிக்காமல் அவனை நியாய தீர்ப்புக்குள் கொண்டு வருவதில்லை. ஆகையால் முதலாவது நமக்கு என்ன வருகிறது பிரியமானவர்களே? எச்சரிக்கை வருகிறது. எச்சரிக்கையை உதாசீனப்படுத்தி அந்த ஆலோசனைகளை தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்களுக்கு மரணம் நேரிடுகிறது, நியாய தீர்ப்பு நேரிடுகிறது. முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்து என்ன செய்தார் என்றால் ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார். அது என்ன எச்சரிக்கை? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். நீ இதை செய்தால் பிழைப்பாய், நீ இதை செய்யாவிட்டால் மரித்து போவாய். மரணம்தான். தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு மனிதனை உதாசீனப்படுத்தலாம், ஒரு விசுவாசியை இன்னொரு விசுவாசியை உதாசீனப்படுத்தலாம், அல்லது விசுவாசிகள் ஊழியக்காரனை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் ஒரு காலம் தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆமென். வார்த்தையை உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. காரணம், வார்த்தை நமக்கு ஜீவனை தருகிறது. வார்த்தை என்ன செய்கிறது பிரியமானவர்களே? ஜீவனை தருகிறது. வார்த்தை இல்லை என்றால் நமக்கு ஜீவன் இல்லை. ஆகையால் நாம் ஒருவரை ஒருவர் உதாசீனப்படுத்தலாம், நிராகரிக்கலாம், எது வேண்டாலும் செய்யலாம். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது அதை உதாசீனப்படுத்தி அதை நிராகரித்து அதை தள்ளுவோமானால் அங்கு நியாய தீர்ப்பு வருகிறது. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை கூறுமானால், நீங்கள் சபை கூடுதலை விட்டு விடுவீர்களானால் ஒரு நியாய தீர்ப்பு அங்கு வருகிறது. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளை தருகிறார். அதை உதாசீனப்படுத்தும் பொழுது, நிராகரிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது பிரியமானவர்களே? நியாய தீர்ப்பு உண்டாகும். அது மரணம் வரைக்கும் கொண்டு செல்லும். சாதாரணமாக நினைச்சிடறாங்க, நம்ம நினைச்சா சர்ச்சுக்கு வரணும், நினைக்கலன்னா வர்றதில்லை. இல்லை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. சபை கூடி வருகிறதை எத்தனை வசனம்? 25ஆம் வசனம். எபிரேயர் 10:25. எபிரேயர் 10:25ஆம் வசனம். எல்லாம் மனப்பாடமாக நம்ம தெரிந்திருக்கணும். நான் தவறாக ஒரு வேளை சொல்லிவிட்டாலும் நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்றதுக்கு தேவ சமூகத்துக்கு வரணும். எல்லாரும் பெர்ஃபெக்ட் அல்ல. we are not perfect. நாம் எல்லோரும் பரிபூர்ணம் அடையவில்லை, பரிபூர்ணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்றதுக்கு சபை, நாம் திருந்துவதற்கு சபை, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு சபை, தேவனை ஆராதிப்பதற்கு சபை. ஆகையால் இவ்வளவு காரியம் அங்கு இருக்கிறது என்றால் சபை கூடி வருகிறதை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. நாம் விட்டு விடாமல்
ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, பாருங்க, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அவ்வளவாய் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். நான் தான் பரிசுத்தவான், நான் தான் சரியாக இருக்கிறேன் என்று எவருமே சொல்ல முடியாது. நானும் சொல்ல மாட்டேன். தேவன் ஒருவரே சத்தியபரர், தேவன் ஒருவரே நீதிமான், தேவன் ஒருவரே பரிசுத்தர், அவர்தான் பரிபூரணமானவர். அல்லேலூயா. ஆகையால் தன்னை ஒரு பெரிய பரிசுத்தவானாக ஞானவானாக கருதுவார்களானால் அவர்கள் சரியில்லை என்று அர்த்தம். ஆகையால் எந்த சூழ்நிலையில் எதை விட்டு விடக்கூடாது பிரியமானவர்களே? சபை கூடி வருகிறத முதல்ல விடக்கூடாது. அப்புறம் 1008 பிரச்சனை இருக்கலாம், அதை பேசி தீர்த்து கொள்ளலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? சபை கூடி வருகிறத மட்டும் விடக்கூடாது. நீ முதல்லயே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நாம் விட்டு கொடுக்குறோம். சபை கூடி வரல அப்படின்னாலே தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறோம்? உதாசீனப்படுத்துகிறோம், நிராகரிக்கிறோம். அடுத்தது நியாய தீர்ப்பு அங்கே வருகிறது. ஒரு சபையில் உள்ள மெம்பர் 3 வாரம் தொடர்ந்து ஆராதனைக்கு வரலன்னா அவர்கள் மெம்பராக கருதப்பட மாட்டார்கள். ஒரு சபைக்குரிய விசுவாசி எத்தனை வாரம் தொடர்ந்து வரணும்? 3 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆராதனைக்கு வரல அப்படின்னா அவங்க சபையினுடைய மெம்பர் கிடையாது, சபையினுடைய விசுவாசி கிடையாது. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சபைக்கு என்ன இருக்கிறது? ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், ஆதாம ஏவாளுக்கும் தேவன் கொடுத்த வார்த்தை, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நிசக்கூடாது, புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். நடந்தது என்ன? அவர்களை கெடுப்பதற்காக யார் வருகிறாய்? சொல்லுங்க ஐயா. சாத்தான் வருகிறான். நம்மை கெடுப்பதற்காக, நம்மளை வஞ்சிப்பதற்காக, தேவனை விட்டு பிரிப்பதற்காக யார் முதலாவது வருவார்? சாத்தான் தான் வருவான். சாத்தாங்க வர்றான். அவன் தல காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி தவறான திசையில் கொண்டு போனான். எதை விட்டு? தேவனுடைய வார்த்தையை விட்டு விலக செய்தான். இன்றைக்கும் அதே தான் சாத்தான் செய்துக்கிட்டு இருக்கான். தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்மை விலக செய்வதற்காக கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தீர்க்கிறான். அவன் வேலையை அதுதான். அது சண்டே ஆனால் ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவான். ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா சண்டை ஆராதனைக்கு வரக்கூடாது. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். தீர்க்கதரிசி ஒரு முறை சொல்லுகிறார், இன்றைக்கு நான் ஆராதனைக்கு வரக்கூடாதபடிக்கு சாத்தான் என்ன செய்தான்? என்னை தடை செய்ய பார்த்தான். யாரு? அவ்வளோ பெரிய மகத்தான தீர்க்கதரிசியை கூட ஆராதனைக்கு வராதபடிக்கு சாத்தான் தடை செய்ய பார்த்தானா? நம்மளை விட்டு வைப்பானையா? நீங்கள் 1000 குறைகள் சொல்லலாம், 1000 குற்றங்கள் சொல்லலாம், ஆனால் சபை கூடி வருகிற விட்டு விடக்கூடாது என்று வார்த்தை சொல்லுமானால் நீ அதற்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். மற்ற காரியங்கள் அப்பொழுது மற்றவை பார்த்து கொள்ளலாம். முதல்ல சபை கூடி வருகிறதை விட்டுவிட்டால் அங்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகச் செய்வதற்கு சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து ஏவாள் இடத்துல போனான். பெண்களை தான் முதல்ல வஞ்சிப்பான். ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. யார் வஞ்சிக்கப்பட்டான்? ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டான். அது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் குடும்பத்துக்கு தலைவர் யாரு? புருஷன் என்று வேதம் சொல்லுகிறது. மனைவி தலைவி அல்ல, மனைவி உபபொருள். ஆதாம் மூல சிருஷ்டிப்பில் இருந்தான். அவனுடைய விழாவில் இருந்து தேவன் யாரை எடுத்தார்? ஏவாளை எடுத்தார். ஆமென். தீர்க்கதரிசி அதை கூறும் பொழுது பை ப்ராடக்ட், அதாவது உபபொருளாக இருக்கிறது. மூல சிருஷ்டிப்பில் இல்லை. ஆதாமுக்குள் இருந்து ஏவாள் எடுக்கப்பட்டார். ஆகையால் தலைவியின் ஸ்தானத்தை ஒருபோதும் பெண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகையால் தான் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பெண்கள் என்ன செய்யக்கூடாது? பிரசங்கிப்பதற்கோ சபையில் ஸ்திரீகள் பேசுவதற்கோ நான் இடம் கொடுப்பதில்லை என்று சொல்கிறார். ஏதாகிலும் கற்றுக்கொள்ளது இருந்தால் புருஷன் இடத்துல வீட்டில் சென்று கற்றுக்கொள்ள கடவான். எவ்வளோ தெளிவாக வார்த்தை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் குடும்பத்துக்கு தலைவர் பாருங்க, பைபிள் சொல்லுது ஸ்திரீக்கு தலைவர் யாரு? புருஷன். புருஷனுக்கு தலைவர் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துக்கு தலைவன் தேவன்.
அல்லேலூயா. அப்படித்தான் தேவன் வைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதை மீறக்கூடாது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாகணும். நாம் குறை கூறி கொண்டிருக்கிற காலம் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையினாலும் மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, ஏவாள் இடத்துல தான் பிசாசு வருகிறான், ஆதாம் இடத்தை நெருங்க முடியாது. ஏன்னா ஏவாளை வச்சு தான் அவன் காயை நகர்த்துகிறான். பெண்களை வைத்துத்தான் காயை நகர்த்துவான். நான் பெண்களை குறை கூறுவதற்கு சொல்லவில்லை. தேவன் அதை செய்யும் பொழுது அப்படித்தான் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனாலும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறார்? கட்டுகிறார். அல்லேலூயா. அது வேறு காரியம். ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். வார்த்தை நிராகரிக்கும் போது என்ன உண்டாகிறது? நியாய தீர்ப்பு வருகிறது. தேவன் பொறுமையாக பார்த்து கொண்டே இருப்பார். ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, நீ புசிக்க நாளிலே சாகவே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமென். நீ நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆதாமே நீ என்ன செய்தால்? ஏவாள் எனக்கு கொடுத்தாள். சர்ப்பம் நேரடியாக யார்கிட்ட வரல? சொல்லுங்கய்யா. ஆதாம்கிட்ட வரல, நெருங்க முடியாது. ஏவாளை வஞ்சித்தான். ஏவாள் என்ன செய்தா? யாருக்கு கொடுத்தா? இந்த கடைசி காலத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு போதகர், யாஷுவா மேஷியாங்கிற நாமத்தில் எபிரேய பாஷையில் தான் கொடுக்க வேண்டும் என்று அநேகருக்கு கொடுத்தார். ஆனால் அநேகர் மறுபடியுமாக திரும்பி விட்டார்கள், தங்கள் குறைகளை அறிக்கை செய்து. இதற்கு காரணம், அமெரிக்காவிலே ஒரு பெண் பிரசங்கியானது நடத்தி கொண்டிருக்கிற சபைக்கு அவர் ஒரு முறை சென்றிருந்தாராம். அல்லேலூயா. அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. பாருங்கள், எந்த ஒரு ஆண் ஊழியக்காரனிடத்தில் கற்றுக்கொள்ளலை. அந்த பெண் ஊழியக்காரி அதை குறித்து பேசும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு இந்தியாவில் அதை விதைத்தார்கள். அது விதையல்ல, அது களையாகவே இருந்தது. களை எப்பொழுதும் எதை கொண்டு வரும்? களையத்தான் கொண்டு வரும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். களையை விதைச்சிங்கன்னா களை தான் வரும். ஆனால் மணியை விதைச்சா, பயிரை விதைச்சா பயிர் வரும். அப்படிப்பட்ட அந்த களையானது அங்கே விதைக்கப்பட்டது. அல்லேலூயா. அது அதிக நாட்கள் ஓடாது. பிரியமானவர்களே, அந்த பெண்ணின் மூலமாக, அந்த பெண் பிரசங்கியின் மூலமாகத்தான் இந்த யாஷுவா மேஷியா என்கிற அந்த தவறான போதகம் இந்தியாவுக்குள் நுழைந்தது. பார்த்தீங்களா? பார்த்தீர்களா? அல்லேலூயா. அதனால் பெண்களிடத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. சரிதானா? ஆமென். ஆகையால் ஸ்திரீக்கு புருஷன் தலைவாக இருக்கிறான், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறான். அதை நாம் சரியாக பின்பற்றவில்லை என்றாலே நாம் பாவம் செய்கிறோம். நீ பாவம்னா பொய் சொல்கிறது, களவு செய்கிறது, வேறு எதையாவது செய்கிறது தான் பாவம் நினைக்கிறோம்னா தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதே பாவம். வேத வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று சொல்கிறது. அப்படியானால் வார்த்தையை மீறுகிறது பாவமாகி விடுகிறது. நீங்கள் சபை கூடி வருவதை விட்டு விடுவீர்களானால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பாவம் செய்கிறீர்கள். ஆமென். தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கு அதுதான் நடந்தது. ஆதாமை ஏவாளும் நித்திய ஜீவனை இழந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஆமென். ஆகையால் முதலாவது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது நியாய தீர்ப்பு? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்குது. ஏதேன் தோட்டத்தில் தான் அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குது. இப்போ நான் பார்க்க போகிறோம். எசேக்கியாவுக்கு அந்நாட்களில் எசேக்கியா வியாதப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். ஆமென். மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி,
ஓ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனோத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தார் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். மரணம் என்றால் எல்லாருக்கும் பயந்தானே. சபையில் எல்லாரும் சொல்லலாம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. மரணம் வரும்போது தான் தெரியும் அந்த ஜீவன் எங்கே போச்சுன்னு தெரியாது. மரணத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் பயந்தான். ஆமென். மரணம் நம்ம செத்து போவோமோ? டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, என்ன ஒரே மாதத்துக்குள்ளே நீங்கள் மரித்து போவீர். டாக்டர் சொல்கிறார் உங்களை பரிசோதிச்சு. ஏன்னா புற்றுநோயினால் எல்லாமே அரித்து போய்விட்டது, லங்ஸ் எல்லாம் போச்சு, நீ மரித்து போவீர் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? 1 மாதம் சொன்னார், 10 நாள் ஆயிட்டு, 20 நாள் ஆயிட்டு, 29 நாள் ஆயிட்டு. ஐயோ என்னைக்கு, நாளைக்கா, நாளை மறுநாளா என் நினைக்கும் போதே அவன் உயிர் போயிடும். மனுஷனுடைய இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போய்விடும். மரணம்னா எல்லாருக்கும் பயம் இருக்கு. இன்னும் நம்ம வாயினால் சொல்லலாம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், வாயினால் சொல்லலாம் பிரியமானவர்களே. ஆனால் அந்த நேரம் வரணும். எசேக்கியா பாருங்கள், அவன் மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுளை கூட்டிகிட்டு வர்றது கர்த்தர் தான். ஏன்னா நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. ஒரு திக்க செய்தி மும்பையிலேருந்து எனக்கு வந்தது. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த, என் மனைவிக்கு கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்த அருமையான தேவ ஊழியர். அவருடைய மகன் 46 வயதான அவருடைய ஒரே மகன் கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று கர்த்தருக்குள்ளாக மரணமடைந்து விட்டார். அதிர்ச்சியான செய்தி. சிறு பையனாக இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். 46 வயது தான் ஆகிறது. மரணம் எப்பொழுது வரும்? தகப்பனார் 80 நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். மகனோ 46 உலகத்தை விட்டு போய்விட்டார். பிரியமானவர்களே, மரணம் எப்பொழுது வரும்? நீங்கள் சொல்லுங்கள், நான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நீங்கள் முழிச்சா தான் உண்டு, கண் விழித்தா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. நான் நன்றாக இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. சமாதானமும் சவிக்கியமும் உண்டென்று எண்ணும்போது சடிதில் அழிவருன்னு வசனம் இருக்கிறதே. நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடி கூட கர்த்தருடைய கிருபை தான் நம்ம பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய உலகத்தில் என்னெல்லாமோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ தீமைகள், எத்தனையோ பொல்லாப்புகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ மரணங்கள், இவை எல்லாவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த காலை வேளையை காண செய்தீரே. அப்படி தான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா நேற்று இரவு இருப்பானே, காலையில் இருக்க மாட்டான். நல்லா ஏன்ட்ட பேசிட்டு தாயா தூங்க போனார், காலையில் பெட்டில் போயிட்டு போயிரு. அப்படி தான் போகும். ஆவியை விடாது இருக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. எந்த நேரமும் போகலாம். நீங்கள் ஒன்றும் சிறு வயது பெரு வயதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த நேரமும் வரலாம். அதான் உலகத்தார் சொல்லிட்டானே, 6லும் சாவு 100லும் சாவு. 6லேயும் வரும் சாவு, 100லேயும் வரும். எந்த நேரம் வந்தாலும் அதை நாம் ஜெயித்து அவருடைய ராஜ்யத்துக்குள் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், அதுதான் அவன் சோர்ப்புறமாக திரும்பி அழுதான். கர்த்தர் அவனுக்கு எத்தனை ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார்? 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். ஆமென். கடந்த 2 செய்தியில் நம்ம கேட்டோம், ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது. அது தனி ஜெபத்தை பற்றி நான் பேசினேன். உங்கள் வாழ்க்கையில் தனி ஜெபத்தை நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் இல்லை அப்படின்னா அவன் அரகுற விசுவாசி தான். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? தனி ஜெபம் இருக்கணும். இல்லைன்னா அவர்கள் அறகுறையாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம்.
ஏன்னா ஜெபம் என்ன செய்கிறது பிரியமானவர்களே? காரியங்களை மாற்றுகிறது. எசேக்கியா தனிமையில் தேவ சமூகத்தில் அவனுடைய வீட்டில் ஒரு அறையை பூட்டி கொண்டு சுவர்ப்புறமாக நின்று கொண்டு, ஒருவேளை தலையை சுவரில் மோதி இருக்கலாம், அவன் அழுதான். ஆமென். அதே தீர்க்கதரிசி திரும்ப வருகிறான். நாம் அதை பார்ப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வாசிப்புடன் ஆசீர்வாதங்களை கூட்டு வராங்க. சரி, தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் அவனை நியாயத்தீர்ப்புக்குள் கொண்டு வருவதில்லை. அதுதான் இன்றைய பொருள். எச்சரிப்பு, அதன் பிறகு நியாயத்தீர்ப்பு. தேவன் ஒரு மனிதனை மரணத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அவனை எச்சரித்தல். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எச்சரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபர் எனக்கு தெரியாதுன்னு அஞ்ஞானிகளும் சொல்ல முடியாது, விக்கிரக வழிபாடுகளும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தான் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற அந்த ஊழியக்காரனை அடிக்கிறான், மிதிக்கிறான், பைபிளை கிழிக்கிறான், எரிகிறான். அப்படியானால் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியாதா? தெரியும். இந்த உலகத்தில் உள்ள மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். மத்தேயு சுவிசேஷத்தில் பாருங்கள், அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு லூக்காவா? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கம். முந்தின வசனம் என்ன சொல்லியிருக்கு? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிய அக்கிரம மிகுதியாவினால் அநேகருடைய அன்பு தனி போகும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கணும். நீங்கள்லாம் யாரு? நீங்களாம் சாட்சிகள். மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அதற்கு நீங்கள் யாரு? நீங்கள் சத்தியத்தை சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும். இதுதான் சத்தியம், இதுதான் கடைசி கால தீர்க்கதரிசி, இதுதான் செய்தி. அவன் மனம் திரும்புறான், திரும்பாம போறான். நீ சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்தாச்சுன்னு வச்சான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. நீங்க ஒவ்வொரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுங்க, எதிர் வீட்டுக்காரங்க சொல்லுங்க, உங்க கிராமத்தில் சொல்லுங்க. ஆமென். உங்க குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இதுதான் சத்தியம், இதுதான் ஞானசாரம், இதுதான் இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி, இதுதான் செய்தி. தைரியமா சொல்லுங்க. உங்களை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டத்தில் ஆளுங்க சொல்லாமல் இருந்தால் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. இருக்கு, பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. பைபிள் வாசிக்கிறீங்களா இல்லையா? நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அபிஷேகம் பட்டு எல்லாம், ஆனால் நீங்க அறிவிக்கலைன்னா உங்களுக்கு ஐயோ. சும்மா என்ன சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடலான்னு பாக்கீங்களோ? நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அறிவிக்கணும், அந்த சமாரிய ஸ்திரியை போன்று. அதான் பவுல் சொல்றார், நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ அப்படிங்கிறார். அந்த ஐயோ அங்கே மட்டும் இல்லை, இங்கேயே வரும். நமக்கே ஐயோன்னு வந்து முடிச்சுப்போம். அதனால தேவன் உங்களை ரட்சித்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, பிறருக்கு போய் சொல்லணும். நாம சாட்சி. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருவரும் விழுந்த கடமை. அந்த கடமையை ஒழுங்கா செய்யுங்க. ஆமென். பாருங்கள், ஆகையால் தேவன் ஒரு மனிதனை மரணத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அவனை எச்சரிக்கிறார் இல்லையா? ஒருவேளை இந்த நபர் எந்த எச்சரிக்கையும் என்று ஒரு ஆள் மரித்து போனான் என்று கூறக்கூடும். இல்லை இல்லை இல்லை. தேவன் ஒருபோதும் அந்த மனிதனின் இருதயத்தில் என்ன இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிவீர்கள். ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவீர்கள். தேவன் ஒரு மனிதன் அதை குறித்து எச்சரிக்காமல் அவனை அவனுடைய மரணத்துக்கு கொண்டு வருவதில்லை.
அதை ஒரு ஆயத்தமாக அவனுக்கு முன் அறிவிக்கிறார். பார்த்தீங்களா? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன செய்யணும்? ராஜ்யம் முழுவதும் பிரசங்கிக்கணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள ஞானஸ்நானம் எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்ல முடியாது. இந்த காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் உண்டு இல்லை என்று சொல்ல முடியாது. காரணம், அது மீடியாக்களிலே எல்லாரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். பாருங்க, அதை ஒரு ஆயத்தமாக அவனுக்கு முன்னறிவிக்கிறார். தேவன் ராஜாதிபத்தியம் உள்ளவர். அவர் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் தட்டி அவன் வருவதற்கான தருணத்தை அவனுக்கு அளிக்கிறார். அவன் ஒரு கால் எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரித்து தன் தலையை குலுக்கி அதிலிருந்து விலகி சென்று, இது ஏதோ ஒரு விசித்திரமான உணர்ச்சி தான், ஆமென், அதை மேற்கொள்வேன் என்று கூறிவிடலாம். ஆனால் என்னவாயினும் அது தேவன் அவனிடம் பேசுதல். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். தேவன் அவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. தேவன் ஜனங்களுக்கு முதலில் எச்சரிக்கை விடுக்காமல் இந்த உலகத்தின் மேலும் கூட நியாய தீர்ப்பை கொண்டு வருவதில்லை. இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிறது என்றாலும் தேவன் என்ன செய்ய போகிறார்? முதல்ல எச்சரிக்கிறார். தேவன் ஜனங்களுக்கு தெரிந்தெடுத்தலை அளிக்கிறார். நீங்கள் சரியானதை செய்யலாம் அல்லது தவறானதை செய்யலாம். தேவன் ஒருபோதும் தமது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆமென். நீ ஜீவனை பெற வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். நீ ஜீவனை இழந்து போக வேண்டுமானால் நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாம்? புசிக்கலாம். நன்மை தீமை அறிந்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். சுவாதீனம். விருப்பம் இருந்தாவா. அதனால தான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இஃப் யூ வாண்ட், நீங்க விரும்பினா, ஆமென், என் பின்னால வாங்க. அல்லேலூயா. அதுதான் காரியம். பிரியமானவர்களே, யாரும் கட்டாயம் கிடையாது. நீங்க சபைக்கு வரணுங்கிற கட்டாயம் நான் கொடுக்கவே மாட்டேன். அது உங்க விருப்பம். சபைக்கு வருவதோ, ஜீவனை பெறுவதோ, மரணத்தை பெறுவதோ அவரவருடைய விருப்பம். கட்டாயம் கிடையாது. இயேசு அப்படி பிரசங்கிக்கல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நீங்கள் சபைக்கு ஆராதனைக்கு வர விரும்பினால், அந்த காலம் போச்சுது. ஒரு விசுவாசி ஆராதனைக்கு வரலன்னா உடனே தேடி போகிறதும் செய்கிறதும், வாங்க வாங்கன்னு சொல்கிறதும், அந்த காலம்லாம் போயிட்டுது. இது காலம் செல்லாது என்று அறிவிக்கின்ற நேரம். உங்கள் ஜீவன் தப்ப நீங்கள் தான் ஓடி ஆகணும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜீவன் தப்ப என்ன செய்யணும்? நாம் ஓடி ஆகணும். வேறு வழியே இல்லை. அல்லேலூயா. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க. ஆகையால் அவரவர் ஜீவன் தப்ப அவரவர் தான் ஓடணும்னு நான் திரும்ப சொல்கிறேன். ஆமென். உன் கணவனை பார்க்காத, உன் பிள்ளைகளை பார்க்காத, யாரையுமே பார்க்காத, நீ உன் ஜீவன் தப்ப ஓடு. அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. கவனிங்கள் அருமையானவர்களே, தேவன் ஒரு தெரிந்தெடுத்தல தருகிறார். நீ ஜீவனை தேர்ந்தெடுக்க போறாயா அல்லது மரணத்தை தேர்ந்தெடுக்க போகிறாயா? ஆதாமை எதை தேர்ந்தெடுத்தார்கள்? மரணத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அதே போல தான் இன்றைக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு சாய்ஸை கொடுக்குறார், ஒரு தெரிந்தெடுத்தலை கொடுக்குறார். நாம் எதை தேர்ந்தெடுக்கணுமோ நம்ம விருப்பம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆமென். அங்கே டாஸ்மாக் கடை இருக்கு. விருப்பமானால் போய் ஒரு பாட்டில் வாங்கி நீங்கள் என்ன செய்யலாம்? குடிக்கலாம். பாஸ்டர் வந்து, தம்பி இதெல்லாம் குடிக்காத பாண்டு, உங்களை பாட்டில் வாங்கினா உடைக்க போகிறதில்ல, குடி, எவ்வளோ குடிக்கணுமோ குடி. ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும். ஐயோ, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேனே. பைபிளில் இருக்கு, எல்லாமே பைபிளில் தான். நாங்கள் இந்த சொன்னால் ஜனங்கள் கேட்க மாட்டாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. தேவனை உதாசீனப்படுத்துகிறார்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகளை உதாசீனப்படுத்துகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும். ஆமென். இது சுயாதீனம். பாருங்க, யாரும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் இந்த சபைக்கு தான் வர வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றார், உங்களுக்கு அருகில் ஒரு சபை இருக்குமானால் நீங்கள் அங்கு செல்லலாம் அப்படிங்கிறார். ஆனால் ஞாயிறு ஆராதனைக்கு செய்தாமல் வீட்டிலேயோ மீன் பிடிப்பதற்கோ உங்கள் சொந்த வேலையை செய்வதற்கோ என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் அப்படிங்கிறார். இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வர முடியலன்னா அருகில் உள்ள ஒரு சபைக்கு என்ன செய்யுங்க, செல்லுங்கள்.
காரணம் சபை கூடி வருகிறதை என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது என்பது தேவனுடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. அது உங்களுடைய சுயாதீனம். நீ தவறானதை தெரிந்து கொள்ளலாம் அல்லது சரியானதை தெரிந்து கொள்ளலாம். தேவன் ஒருபோதும் தமது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அவருடைய திட்டம் அவர் எதிலிருந்து தொடங்கினாரோ அதிலிருந்து மாற முடியாது. ஏனெனில் அவர் முடிவற்றவர். அவருடைய திட்டமும் கருத்துக்களும் எல்லாமே பரிபூர்ணமானவை. எனவே அவர் அதை மாற்றுவாரானால் அவர் அதிகம் கற்றுக்கொண்டார் என்பதாக ஆகிவிடும். அவர் முடிவற்றவராய் இருப்பதால் அவரால் அதிகம் கற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய முத்தலாம் தீர்மானம் எப்பொழுதுமே பரிபூர்ணமாய் உள்ளது. அதை எதுவுமே மாற்ற முடியாது. ஆமென். தேவன் தம்முடைய சுபாவத்தை மாற்றுவதில்லை. தேவன் தம்முடைய சிந்தையில் உள்ளதை மாற்றுவது இல்லை. நல்லா கவனிக்கணும். தேவன் எப்பொழுதாவது தம்முடைய சிந்தையை மாற்றுவாரா என்ற செய்தியை நாம் கேட்டோம். அவருடைய சிந்தையில் என்ன நினைக்கிறாரோ அதை மாற்ற முடியாது. ஆனால் ஜெபம் என்னும் பெரிய ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதம் காரியங்களை மாற்றி போடுகிறது. எசேக்கியா மரித்து போவான் என்று சொல்லு, அதுதான் தேவனுடைய சிந்தையில் இருந்தது. வார்த்தையாக தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்பட்டது. ஆனால் எசேக்கியாவோ தேவ சமூகத்தில் விழுந்து அழுதான். ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது. கவனிங்க, உங்க வாழ்க்கையில் ஜெபம் என்று ஒன்று இல்லை என்றால் நீங்கள் தோற்று போவீர்கள். ஆமென், அல்லேலூயா. தேவன் மனிதனுக்கு அவன் தவறு செய்ய தருணம் கிடைப்பதற்கு முன்பாக அதை ஏற்றுக்கொள்ள அல்லது புறக்கணிக்கக்கூடிய அடிப்படையில் அவனை வைத்தான். அவன் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்று பாருங்கள். இங்கு நாம் என்ன காண்கிறோம் என்றால், நியாய தீர்ப்புக்கு முன்பாக மனிதனை எச்சரிப்பது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக ஒரு தேசத்தை எச்சரிப்பது போன்றவை. ஒரு தனிநபரையும் அவர் எச்சரிக்கிறார், ஒரு சபையை எச்சரிக்கிறார், ஒரு தேசத்தை எச்சரிக்கிறார், ஒரு உலகத்தையே அவர் எச்சரிக்கிறார். தனிநபரில் தொடங்கி உலகத்துக்கு எச்சரிப்பு வருகிறது. எச்சரிக்காமல் தேவன் அவர்களை என்ன செய்ய மாட்டார், நியாயம் தீர்க்க மாட்டார். ஆகையால் பிரியமானவர்களே, அவருடைய இயல்பாய் உள்ளது. அவர் எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கையை அளித்து நமது பொறுப்பை ஞாபகப்படுத்துகிறார். நாம் பொறுப்புள்ளவர்கள். தேவன் ஒரு காரணத்துக்காக நம்மை இப்பூமியில் வைத்துள்ளார். அவர் எந்த காரணத்துக்காக நம்மை இங்கே வைத்திருக்கிறாரோ அந்த காரணத்துக்கு நாம் அவருக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். பாருங்கள், நீங்கள் நம்ம இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் ஆண்டவர் விட மாட்டார். நம்மை இந்த உலகத்தில் கொண்டு வந்ததுக்கு என்ன இருக்கிறது, கவனிங்க, நிமிர்ந்து பார்க்கணும். யாரும் குனியக்கூடாது, யாரும் கண்களை மூடக்கூடாது. கண்களை ஏறெடுப்பேன். கண்களை இங்கே நோக்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இல்லை என்ன நோக்கி பாருங்க. அல்லேலூயா, ஆமென். கணநித்திரை ஆவிக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னொரு நேரம் ஜெபம் பண்ண விடாதீங்க. ஆமென். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புக்காக இங்கே இருக்கிறோம். அவர் எந்த காரணத்துக்காக நம்மை இங்கு வைத்திருக்கிறாரோ அந்த காரணத்துக்கு நாம் பொறுப்பாளி, அவருக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் அவரிடத்தில் சென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சவுலாக இருக்கும் பொழுது தமஸ்குக்கு போகும் வழியிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். அவன் என்ன கூறினான்? கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் கேட்டானா இல்லையா? இப்போ நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோமே, ஏதோ ஒரு காரணத்தை தேவன் நமக்காக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் நம் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை விட்டு விலகி சொல்வோமானால் நியாய தீர்ப்பு வந்துவிடும். பாருங்கள், 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். ஒருவன் யாரு? யூதாஸ். ஆதி முதல்ல தன்னை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்று அறிந்திருந்தார். சரியாக அவன் அதை செய்தானா? அதைத்தான் அவன் செய்வான். ஆமென். இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் தேவனுக்கு அவருடைய சிந்தையில் இருக்கிறதோ அது அப்படியே நடந்து கொண்டே இருக்கும். அதனுடைய தீர்மானத்துக்கு விரோதமாக நாம் போகும் பொழுது மரணம் சம்பவிக்கும். அவருடைய வார்த்தை தான் நம்ம நியாயந்திருக்கோம். வேத வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, நான் உங்களை நியாயந்திருக்க முடியாது. நீங்கள் சபைக்கு வருவதோ வராமல் இருப்பதோ என்ன செய்வதோ உங்கள் இஷ்டப்படி வாழ்வதோ அது உங்களுடைய சுயாதீனத்துக்கு தேவன் விட்டு விடுகிறார்.
நான் உங்களை ஒருபோதும் நியாயந்திருப்பதில்லை. இயேசு சொன்னார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். யோவான் 12:48 அப்படி சொல்கிறது. நான் நியாயந்திருத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று இயேசு சொன்னார். ஆகிய இந்த உலகத்தை நியாயந்திருக்கிறது என்னங்க? தேவனுடைய வார்த்தை. வார்த்தை நம்மை நியாயந்திருக்கும். ஆமென். பாருங்கள், அல்லேலூயா. நாம் அவரிடத்தில் சென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளணுமா? முதல்ல நம்ம ஏனோ வாழகிறோம், அப்படி இல்லை. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். தேவன் பேசுகிறார், நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்கு நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். சரிதானா? அப்போ தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறார் பாருங்கள். அவனை அப்படியே விடலை. அவனை எதற்கொன்று சவுலை முன்குறித்தாரோ அவனை பவுலாக்க வேண்டும். ராஜாக்களுக்கோ ஆசாரியர்களுக்கோ பிரஜாதிகளுக்கோ அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருந்தான். அதை விட்டு நீ எங்கே ஓடுதா? தமஸ்குவுக்கு ஓடு, நான் ஆராதிக்க வரமாட்டேன், ஓடு. உன்னை யார் கட்டாயப்படுத்த போறா? என்ன வேணாலும் செய்வோம், விருப்பப்படி நடந்து கொள். ஆனால் தேவனுக்கு உண்மையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நிறைவேற்றாமல் விலகி போனா சவுலுடைய கண்களை குருடாக்கி ஓடு பட்டணத்துக்குள்ள. நான் உன்னை கொண்டு ஒரு சித்தம் வச்சிருக்கிறேன். நீ என்ன தமஸ்குக்கு போய் என்னுடைய நாமத்தை தொழுகிற ஜனங்களை துன்பப்படுத்தினது போதும், இனிமேல் துன்பப்படுத்தினா அவ்வளோதான், உனக்கு மரணம் தான். ஒழுங்கா ஓடு. என்னத்தை கொடுத்தாரு சொல்லுங்கங்க? என்ன கொடுத்தாருங்க? கண்ணு குருடாகி போச்சுங்க, 2 கண்ணும். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் பரிசேயன், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவன். நியாயப்பிரமாண நீதியின்படி என்ன செய்ய முடியாது? அவனை குற்றம் கூட சாட்ட முடியாது, ஒரு பொய் கூட சொல்ல மாட்டான். நம்ம மாத்திரம் பொய் சொல்லாத நபர் நம்ம சபையில் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இல்லை, நான் கூட இல்லை. தேவனே சத்தியபரன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று ரோமர் 3:4 சொல்லும். நாம் எல்லாரும் என்ன பரிபூரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் காரியம். சவுலுடைய கண்களை குருடாக்கி கர்த்தர். பட்டணத்துக்குள்ள போ, நான் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டேன், உன் விருப்பப்படி ஓடுவியா நீ? எங்கே ஓடுவாய் நீ, எங்கே ஓடுவாய்? ஆமென். ஒரு நல்ல பாட்டு உண்டு, நாங்கள் பாடுவோம். எங்கே ஓடுவ? அந்த காலம் போச்சு. சபைக்கு வரலன்னா அம்மாவா ஐயாவா அத்தாவான்னு தாங்கிலாம் கொண்டு வர்றதுக்குள்ள காலம் போச்சுது. இப்போ வார்த்தை நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வரணும், இல்லைன்னா ஜீவனுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த 2 தான். ஒன்று ஜீவனா இல்லை மரணமா, அந்த நேரத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவர்களே, சவுல் தேவ சித்தத்துக்கு விலகி ஓடனா கர்த்தர் அவனுக்கு கண்களை குருடாக்கி அவருடைய சித்தத்தை செய்து வைத்தார். செய்தாரா இல்லையா? நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தான் இயேசு யோவான் 3:5 சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தேவன் உலகத்தோட்டத்துக்கு முன்பாக இருக்கு. அந்த நோக்கத்தை நம்ம அறியணும். ஆமென். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், என் பங்கு என்ன என்று ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தனி ஜெபத்தில் கேளுங்க, முழங்கால் போட்டு கேளுங்க. மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டு கர்த்தாவே என்ன இந்த உலகத்தில் எதுக்காக வைத்தீர்? ஆமென். அப்படித்தான் தேவனோடு நெருங்கி பேசணும். அப்போ தான் கர்த்தர் சொல்வார், மகனே உன்னை நான் ஊழியத்திற்கு வேறு பிரித்தேன், உன் வேலைகள் எல்லாம் படகை விட்டு வலை விட்டு வந்துரு என்கிட்ட சொல்லணும். என்கிட்டலாம் ஆண்டவர் பேசினார், தனி ஜெபத்தில் பேசினார். அதனால தான் இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா எப்படி வர முடியாது? ஊழியன்னா சும்மா எனக்கு பெரிய தகுதி இருக்கிறது, இல்லை பெரிய தாளந்து இருக்கிறது. இன்னும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாக ஏற்படுறதில்லை. அவர் அழைக்கலைன்னா வர முடியாதுங்க. அவர் அழைக்கலைன்னா உலகத்தை காரியத்தை விட்டு, தொழிலை விட்டு, வருமானத்தை விட்டு யாருங்க வர முடியும்? பேதுருவை ஆண்டவர் அழைத்தார், படகை விட்டான், வலையை விட்டான், தகப்பனையும் விட்டான், இயேசுக்கு பின் சென்றான். அழைப்பு இல்லைன்னா வர முடியாது, அழைப்பு இல்லைன்னா நிலை நிற்கவும் முடியாது. ஒரு ஊழியக்காரனை அற்பமாக நினைக்காதீங்க.
தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனை தேவன் நேரடியாக பேசி அவனை அழைக்கிறார். பேதுருவே, என்னை பின்பற்றுவான். மீன் பிடிக்கிற உன்னை மனுஷனும் பிடிக்கிறார்கள். அந்திரேயாவே, என்னை பின்பற்றுவான். ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறாரே. மோசே, என் ஜனங்களை விடுவிப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ போய் எகிப்துக்கு. பயந்தாங்குழியாக ஓடி வந்தவன் இப்பொழுது ராஜன் நடந்து போகிறான். ஓ, தேவன் அல்லவா அது? ஆமென். புரிந்து கொள்ளுங்க, நமக்கு தேவன் நம்ம மேல என்ன இருக்கு? ஒரு சித்தம் இருக்குங்க. நீங்க அதை மீறி எங்கேயும் போகாதீங்க. ஆமென். தேவ சித்தத்துக்கு புறம்பாக ஒரு சேவை செய்தல் என்ற செய்தியிலே தீர்க்கதரிசி சொல்கிறார். தாவீதை ஒரு ராஜாவாக வைத்திருந்தார். ஆனால் அவனோ கர்த்தருடைய உடன்படிக்கையை கொண்டு வருவதற்கு புதிய ரத்தத்தை செய்தான். நடந்தது என்ன? திடீரென்று மாடு மிரண்டது, உடன்படிக்கை பெட்டி ஆடினது. ஊசா என்பவன் அதை போய் தொட்டான், அவன் செத்து போனான். தெரியுமா? பைபிள் ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம பயப்பட்டாகணும். நமக்கு யாருக்குமே எந்த தகுதியும் கிடையாது. யாரும் பரிசுத்தவான் கிடையாது. யாரும் நல்லவர்கள் அல்ல. ஆமென். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு யாருக்கும் தகுதி இல்லை. எனக்கு ஊழியக்காரனாக இருக்க எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நாம் விசுவாசிகளாக இருப்பதுக்கு அல்லது மனவாட்டியாக இருப்பதுக்கு நமக்கு என்ன இல்லை? எந்த தகுதியும் இல்லை. அண்ணாவுடைய விலையேறப்பெற்ற ரத்தம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். எசேக்கியா தன் சிருஷ்டிகரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும்படி அவனிடம் கூறப்பட்டது. நீ தேவனை சந்திக்க போகிறாய். எசேக்கியா ஒரு ராஜா, பெரியவன். அவனுடைய விண்ணப்பத்தை இங்கு கவனித்தீர்களா? கர்த்தாவே, என் மேல் இறங்கும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன். உமக்கு முன்பாக நான் மன உத்தமமாய் நடந்து வந்தேன். அது நமக்கு எத்தகைய சாட்சியாக உள்ளது? தேவனுக்கு முன்பாக என்ன சொல்கிறான்? உமக்கு முன்பாக நான் மன உத்தமமாய் வாழ்ந்து வந்தேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அது அற்புதமான சாட்சி. நாம் ஒவ்வொருவரும் ஒருவரை குறித்து ஒருவர் குறை சொல்றோம். முழங்கால் போட்டு, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் சுத்தவான் சொல்லுங்க. உமக்கு முன்பாக நான் பெர்ஃபெக்ட், நான் பரிசுத்தவான், நான் எந்த பாவம் செய்யலை, மன உத்தமமாக நடந்து வருகிறேன் சொல்ல முடியுமா? அந்த இடத்துக்கு வந்துட்டுமாங்க? ஏம்மா நாம வந்துட்டுமா? நான் வரலப்பா, அவ்வளோதான். ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். இல்லைங்க. ஆமென். அவன் மன உத்தமமாய் நடந்து வந்தான். அவன் நடந்ததை அப்படியே சாட்சி எழுதுறான். அல்லேலூயா. தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஓ, அது எத்தகைய சாட்சியாக உள்ளது! அது அப்படித்தான் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நடக்கும் ஒரு மனிதன், ஒரு விசுவாசி தேவனுக்கு முன்பாக எப்படி நடக்கிறான் என்பதுதான் காரியம். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, புரிகிறதா? தனி ஜெபத்தில் அமர்ந்திருங்க. கர்த்தர் ஒவ்வொன்றையும் உணர்த்துவார் பாருங்க. தனி ஜெபம் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த உணர்வே வராது. மரணமும் கூட அந்த மனிதனின் மேல் உரைக்கப்பட்டு விட்டது. உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர். ஆமென். இருப்பினும் தேவன் அவனை குறித்து தன் சிந்தையை மாற்றிக்கொண்டார். ஆமென். தேவன் தம்முடைய வார்த்தையை பற்றிய சிந்தையை எப்பொழுதாவது மாற்றுவாரா? மாற்றுவது இல்லை என்று பிரசங்கித்தோமே, இப்பொழுது எப்படி மாற்றிக்கொண்டார் சொல்லுங்க ஐயா. வெறும் ஜெபம் இல்லை, மன உத்தமமாக அவன் வாழ்ந்தான். நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர். ஆமென். ஜெபம் மட்டும் இல்லை, ஜெபம் காரியங்களை மாற்றுவேன் என்பது உண்மைதான். அதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? உங்கள் இருதயங்கள் உங்களை குற்றப்படுத்தாது இருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசியுங்கள். முதல்ல எங்கே வரணும்? முதல்ல உங்கள் இருதயத்தை என்ன செய்யணுங்க? அவரவர் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக வைத்து அந்த இருதயம் நம்ம குற்றப்படுத்துதான்னு கொஞ்சம் பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. குற்றப்படுத்துதா? விபச்சாரத்தில் கையங்களமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவுக்கு முன்பு கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்கிறவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லலை.
தரையில் குளிந்து ஏதோ எழுதி கொண்டே இருந்தான். ஆமே, சீக்கிரம் சொல்லும், இவள் கையுங்களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறாள், இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் எங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுது. இயேசு திமிர்ந்து பார்த்தா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் சொல்லிட்டு மறுபடியும் குனிந்து எழுதிக்கிட்டு இருந்தான். நிமிர்ந்து பார்க்குறாரு, ஒரு பயலும் காணும். ஆமே, நிமிர்ந்து பார்த்தா யாரும் இல்லை. கேட்க, நாம இன்னைக்கு அப்படி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தேவனுக்கு முன்பாக நீங்கள் உத்தமமாக இருக்கிறீங்களா? இல்லை நானும் உத்தமமாக இருக்கிறேன்னா? தேவனே எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் நாம் கெஞ்சி கொண்டிருக்கிறோமே, இன்னைக்கு அதை உணரல. பிறரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம், குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். என்ன அருமையான சகோதரியே, அதை நாம் மாற்றிக்கொள்வோம். அறிந்தோ அறியாமலும் ஒருவேளை தவறு செய்திருந்தால், ஆண்டவரே நான் குற்றப்படுத்தி விட்டேன், என்ன மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஒப்புரவாகுங்கள் தேவ பிள்ளைகளை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. நாம் அங்கே போயாகணும். நித்திய காலமாக இயேசுவோட வாழ்ந்தாகணும். இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு போகிறவர்கள் அல்ல நாம். நம்முடைய இருதயமானது நம்மை குற்றப்படுத்தாது இருந்தால் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று. அப்போ நம்ம இருதயம் குற்றப்படுத்தாமல் இருந்தால் நீங்கள் எதை கூட கேட்கலாம். பாருங்கள், எசேக்கியாவுடைய இருதயம் அவனை குற்றப்படுத்தலை. நாம் உமக்கு முன்பாக மன உத்தமமாக நடந்து வந்தேன், ஆகியால் எனக்கு ஆயுளை கொடுத்து. ஆமேன், அல்லேலூயா. அழுதான், ஜெபித்தான். மன உத்தமமாக இருக்கிற ஒரு மனிதன் ஜெபித்தால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். அந்த ஜெபம் காரியங்களை மாற்றும். ஆமேன். தேவனுக்கு வார்த்தைக்கு முரணாக வாழ்ந்து கொண்டு நீங்க என்ன ஜெபம் செய்தாலும் சரி, தேவன் அதை கேட்க மாட்டார்னு பைபிள் இருக்கு, தெரியுமா? சங்கீதம் 66:18 யாராவது வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். கொடுக்கவே மாட்டார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த சரீரத்தை கிழிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தானுல எலியாவுக்கு முன்னால கேட்டாரா? ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தாவே இவைகளை எல்லாம் உடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அதை பட்சித்து போட்டது. ஒரு சின்ன ஜெபம் போதுங்க. அல்லேலூயா. பார்வைக்கு நீண்டம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக உங்களை குறித்து எச்சரிக்கையாளர்களே சொன்னேன். இன்னொரு வசனம் இருக்கு, நீங்க அதை சொல்லலை. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தான், ஆனால் என் ஜெபம் சொல்லுங்க. திரும்ப மடிக்க வந்துடும். நீங்கள் பண்ணுற ஜெபம் அங்கே கூரை வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஒரு பந்தை வீசுனா அது அங்கே போயிட்டு மறுபடியும் உங்களை நோக்கி வர்ற மாதிரி அந்த ஜெபம் ரிட்டர்ன் வந்துடும். நீ எத்தனை தான் ஜெபம் பண்ணாலும் சரி உங்கள் ஜெபம் நினைச்சாது. அது இல்லை, இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள், சீக்கிரம் எடுங்க. இது வரைக்கும் எடுக்கலை, கண்டுபிடிக்கலையா? வீட்டில் இருக்கும்போது நல்ல நேரம் கிடைக்கும், பைபிள் வாசிங்க. ஒரு நிமிஷத்து கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமென். நல்ல ஒரு வசனம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல், ஒரு நல்ல அருமையான ஒரு வசனம் கூட கரெக்டாக சொல்லதில்ல. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பானது, கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதிமொழிகள் என்று நினைக்கிறேன், இல்லையா? பாருங்க, சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஜெபிக்கிறோட ஜெபம் என்னதான்? அருவருப்பான் கர்த்தருக்கு. நீங்கள் நான் ஜெபிக்கிறேன், காலையில் ஜெபிப்பேன், மத்தியானம் ஜெபிப்பேன், இரவு ஜெபிப்பேன், இறுதியில் ஒரு அக்கறை இருந்தான்னா எப்படி கேட்பார் கர்த்தர்? புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவளை. எடுத்தாச்சாப்பா? ஒருத்தர் எடுக்கலையா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஜெபிக்கிறவருடைய ஜெபம் என்னதான்? அருவருப்பு என்று வேதம் சொல்கிறது. கண்டுபிடித்துக் கொள்ளுங்க. சரி, அடுத்த நம்ம வரும். ஆகையால் தேவன் அவனை குறித்து தன் சிந்தையை மாற்றிக்கொண்டார். தேவன் தம்முடைய சிந்தையை மாற்ற மாட்டார். ஏன் மாற்றார்னா, அவன் உத்தமமாக நடந்தான். அடுத்து என்ன செய்தார்? ஜெபம். அங்கே இருக்கிற ஜெபம் காரியங்களை என்ன செய்கிறது? கர்த்தர் சிந்தையை மாற்றிக்கிட்டார். இன்னொரு 15 வருஷம் உன்னை கூட்டி தர்றேன்னு போய் சொல்லு அப்படின்னா,
எந்த தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து நீ மரித்து போவாய் என்று சொல்ல வைத்தாரோ தேவன், அதே தீர்க்கதரிசி அனுப்பி இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுப்பேன்னு சொன்னார். நடந்ததா? அப்படியே நடந்தது. அல்லேலூயா. ஆகையால் ஏனெனில் எசேக்கியா ஏதோ ஒன்றை செய்ய விரும்பினான். தேவன் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். சங்கீதம் 37:4 அப்படி சொல்கிறார். எசேக்கியா போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவனை புற்றுநோய் பீடித்திருந்தது. அப்படி ஏதோ ஒன்று. அக்காலத்தில் அவர்கள் அதை பிளவை என்று அழைத்தனர். பிளவைகள் நம்மை கொல்வது வழக்கமில்லை, அவை குணமாகிவிடும் என்று நாம் அறிவோம். அது ஒருவேளை புற்றுநோயாக இருந்திருக்கக்கூடும். அது பிளவை போல் பிளந்து தேவன் ஏசையாவிடம், நீ எசேக்கியாவிடம் போய் அவன் மரிக்கப் போகிறான் என்று சொல் என்றார். எசேக்கியா ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தான். நீங்கள் தேவனிடத்தில் ஏதோ ஒன்றை விண்ணப்பம் செய்வீர்களானால் அதற்கான காரணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரணம் இருக்கணும். நீ தேவனிடத்தில் எதாவது கேட்குறீங்களா, உனக்கு என்ன இருக்கணும்? நீ சொல்லணும், என் நாமத்தினால ஆண்டவரே எனக்கு ஒரு 5 கிலோ தங்கம் வேணும் ஆண்டவரே. தருவாரா? தருவாராங்க. எங்க வாயை திறந்து சொல்லுங்க. புரியல எனக்கு. தருவாராம். ஒரு 5 கிலோ தங்கம் வாங்கி கொடுங்கப்பா, கொண்டு போட்டோம். 5 கிலோ தங்கம் எனக்கு, உனக்கு எதுக்கு? அடுத்த கேள்வி ஆண்டவர் கேட்பார். இதை கொண்டு என்ன செய்ய போறான்னு கேட்பான். நான் செயின் செஞ்சு போடுவேன். தரமாட்டாரு. ஒரு நாமத்தில் எதை கேட்டாலும் தருவார்னா அவருக்கு சித்தம் இருந்தால் தருவார். நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது. அடுத்த வருஷத்தை பார்க்கணும். ஒரு வருஷத்தை விட்டு பிடிக்காதீங்க. தருவேன்னு சொல்கிறாரு, யாருக்கு தருவார், எப்படி தருவார், அதெல்லாம் பார்க்கணும். மொட்டையாக எடுத்துக்கிட்டு எதை கேட்டாலும் அதை செய்வார் அப்படின்னா அப்படி செய்ய மாட்டார். ஆமென். ஒரு நோக்கம் இருக்கணும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும் இருக்கும். ஆராதனைக்கு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரே ஒரு மோட்டர் சைக்கிள் தந்தா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோமே. மனைவி பிள்ளைகள்லாம் பைக்கில் வர கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தூரம் அந்த பஸ்ஸை பிடிச்சி வர கஷ்டமாக இருக்குது. ஒரு சைக்கிள், மோட்டர் சைக்கிள் தாங்க ஆண்டவரே. சீக்கிரம். ஏதாவது ஒரு சித்தம் இல்லையா? சித்தம். நீ ஆராதனைக்கு சீக்கிரம் வரணும்னு கேட்குறீங்க, அவர் தராமல் இருப்பாரா? நான் அதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு காலத்தில் அதான் கேட்டேன். ஒரு மோட்டர் பைக்கை கேட்டேன், தந்தார். ஒரு காரை கேட்டேன், தந்தார். அப்புறம் இன்னொரு காரை கேட்டேன், தந்தார். ஒரு பைக்கு தந்தார் பாருங்க, 3500 வாங்கினேன். சுத்தம் இல்லைக்கு அந்த பைக்கில் தான் போவேன். பைக் வேகமாக போயிட்டு இருக்கோம். அதாவது அது பேர் லாம்பரட்டா லேம்பின்னு சொல்லுவான். அவ்வளோதான். ஜீரணம் ஆகாதவன் அதில் போனோன்னா நல்ல ஜீரணம் ஆகிடும். அந்த அளவுக்கு துள்ளி துள்ளி போய் என் மனைவி வீட்டு பின்னால் இருந்துட்டு, ஏங்க என்னங்க இதை மாற்ற மாட்டீங்களா? மாற்றுவோம். கொஞ்ச நாள் நம்ம பாடுகளை அனுபவிப்போம். பஸ்ஸில் போயிட்டு இருந்தால் நமக்கு ஆண்டவர் எது தந்திருக்காரலாம். வேகமாக போயிட்டு இருப்பேன். திடீர்னு பின்னால் உள்ள சார் அப்படிமா, என்னப்பா உங்கள் டோர் கீழே கலந்து கிடக்கும் பாரு. உண்மையை சொல்கிறேன், நான் பிரசங்கப்படத்தில் சொல்கிறேன். வண்டி விலையே எவ்வளோதான்? 3500 தான். அப்படித்தான் ஊழியத்தின் பாதையில் இன்றைக்கி நிற்கலாம். பாஸ்ட் என்னப்பா இப்போ இந்த காரை கொடுத்துட்டு பாரு, புது கார் வாங்க போகிறாராமே, அவருக்கு புதுசாக வரதாமே, பெருசாக வர போகிறாமே அப்படின்னு எனக்கு. ஏங்க ஒரு காலத்தில் பஸ் ஏறி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஊழியத்துக்கு சைக்கிளில் போவோங்க. நம்ம ஆன்சியனுடைய கணவர் இருக்கார். இப்பொழுது தவறான போதத்தில் போனாலும் அவரும் நானும், அவருக்கு ஒரு சைக்கிள், எனக்கு ஒரு சைக்கிள். தியாகராஜர் பக்கத்தில் நாங்கள் 2 என்ன செய்தோம், இன்னும் 1-2 பேர். அவன் சிம்சன் ஒரு பையன் இருக்கான். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எங்க ஊழியத்துக்கு எப்படி போவோம் தெரியுமா? சைக்கிளு, பைக்கு கிடையாது எங்களுக்கு. சைக்கிளில் தான் ஊழியத்துக்கு போயிருக்கோம், இதே பாளையங்கோட்டையில். அப்புறம் பஸ் பிடித்து போயிருக்கிறோம். அப்போ கர்த்தர் இந்த லாம்பரட்டாவை தந்தார். அல்லேலூயா. ஒன்றா கூட்டி 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 இன்றைக்கு 5வது கார் ஆண்டவர் வாய்க்க பண்ணுறார். இப்படி வருது. சித்தமாக சித்தம் இல்லையா? சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நாங்கள் வாங்குகிறோம். ஊழியத்துக்காக. ஊழியத்துக்கு போகும்போது இன்னும் 2 முதியவர்களை கூட்டிகிட்டு போகலாம். சரிதானே இல்லையா? அப்போ அவருடைய சித்தம், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். 5 கிலோ தங்கம் தாங்க, தந்துடுவார். அப்படியே எப்படி தரமாறாரு? கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்த வசனத்தை கவனிக்கணும். அடுத்த வசனத்துக்கு அது இணை வசனத்தெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சித்தம் இருந்தால் தருவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி. எதை கேட்டாலும் தருவன்றிருக்காரு, அப்படி தருவாரா? ஆண்டவரே நான் ஆராதனைக்கு போனோம், எனக்கு ஒரு குதிரையை தாருங்க, தருவாரா? குதிரையை ஓட்டிட்டு எங்கே போக போகிறேன்? அல்லேலூயா. அவருக்கு சித்தம் இருக்கணுங்க. படிப்படியாக தான் தேவன் நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு வருவார். புரிகிறதா?
அல்லேலூயா. அதை அனைவரும் நினச்சிக்கிறோம், அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தேவனிடத்தில் ஏதோ ஒன்றை விண்ணப்பம் செய்யணும், அதற்கு என்ன இருக்கணும்? உங்களுக்கு ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கணும். நான் அடிக்கடி எடுத்துரைக்க இந்த வேத வாக்கியத்தை போல, நீங்கள் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். யார் சொன்னா? யார் சொன்னா அந்த வசனத்தை? போச்சுடா. ஏன்னா பைபிள் வாசிக்கிறீங்களா இல்லையா? செய்தி உலகம் முழுதும் போகுது, இந்த சபையார் ஒழுங்காக பைபிள் வாசிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற கொஸ்டின் அங்கே போயிடும். இயேசு சொன்னாருங்க. இந்த வசனத்தை யார் சொன்னா? ஒரு தடவை நான் பட்டு வாங்கிட்டேன், திரும்ப நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் மௌனமாயிட்டாங்க. இல்லை, தவறோ சரியோ, மனுஷன் தவறு செய்கிறவன் தான் தன்னை திரித்து கொள்ள வேண்டும். யார் தவறு செய்யாதவன்? தீர்க்கதரிசி சொல்றார், இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் நாம் எப்படி இருப்போமா? பிசுபிசுப்பு தன்மை கொண்டவர்களாக இருப்போம். தீர்க்கதரிசி பிரணாம் உலகம் முழுவதும் 7 ஆண்டுகள் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். அவருக்கு முன்னால் எந்த பிசாசும் நிற்க முடியாது. ஆமேன். ஆனால் ஒரு சின்ன காரியம், வருமான வரித்துறை போன் பண்ணதுக்கு அவன் மனைவிட்ட நான் இல்லைன்னு சொல்லிடு. அவர் அங்கே தான் நிற்கார். அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறதுக்காக அவர் புறப்பட்டு இருக்கார். மனைவிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லிடு. அந்த அம்மா பார்க்காங்க திருண்டு, ஏடா நீரும் போய் என்னையும் போய் சொல்ல வைக்கிறீங்களா? ஆமேன். தர்ம சங்கடமாக இருக்கு அந்த அம்மாவுக்கு. நானும் கேட்டேன், என்னால் நீயும் கேட்டான். அதான் நடக்கு. அந்த அம்மாவுக்கு தர்ம சங்கடமான நிலை. ஒரு தேவனுடைய மகத்தான தீர்க்கதரிசி என்ன பொய் சொல்ல வைக்கிறாரு? அவர் பொய் சொல்லிட்டு போனால் பரவாயில்ல, என்னையும் பொய் சொல்ல வைக்கிறார. நானும் கேட்டேன், நீயும் கெடு, எல்லாரும் கெட்டு குட்டிச்சவர் ஆகும். அதுதான் பல பேருடைய எண்ணமாக இருக்கும் போல். தீர்க்கதரிசி அதை சொல்லிட்டு போயிட்டார். ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறதுக்காக போயிருக்கார். ஜெபிக்க ஆரம்பிக்கார். சோதரம் சோதரம். அவர் அங்கே பொய் சொல்லிட்டு வந்தது அவருக்கு முன்னால் வருது. நீ பரிசுத்தாவி உண்மையே பெற்றீங்கன்னா ஆவியானவர் உங்கள் குறைகளை உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உங்களுக்கு உணர்வே வரல அப்படின்னீங்களே, அப்போ பரிசுத்த ஆவி அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஆமேன். ஆவியானவர் பேசுகிறார், நீ இந்த குழந்தைக்கு ஜெபிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? பொய் சொல்லிட்டு வந்திருக்க. அந்த ஆள் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஐயா, நான் சற்று அவசரமாக ஒரு இடத்துக்கு சென்று வருகிறேன், அப்புறம் வந்து குழந்தைக்கு ஜெபிக்கிறேன்னு ஜெபிக்காம திரும்பிட்டார். திரும்பி போய் தனியான ஒரு இடத்துல போய் இருந்து அழுதாராம், குழந்தை போல அழுதாராம். ஆண்டவரே, இந்த வருமான வரித்துறை காரனுக்கு பயந்து இப்படி நான் பொய் சொன்னது மட்டும் இல்லை, என் மனைவியும் பொய் சொல்ல வச்சுட்டேனே, நீ செப்பாவி. அந்த உணர்வு இல்லைன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறலை அப்படின்னு அர்த்தம். அழுதாராம், மணிக்கணக்காக தேவ சமத்தில் அழுதார். தேவ சமாதானம் அவர் இதயத்துக்கு வந்தது. அப்புறம் போய் இந்த குழந்தைக்கு ஜெபிச்சாராம். அவருடைய சாட்சியை கவனிங்க. ஆமேன். நாம் யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியான் நம்மை உணர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் மார்க் 11:21 அந்த வசனம் இருக்கு. என்ன சொல்லியிருக்கு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. ஆமேன். ரெட்டியார் பெட்டி மலை பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, அல்லது வடக்கூரில் இருக்க மலை, இந்த மலையே இங்கேருந்து நீ சமுத்திரத்தில் திருச்செந்தூர் கடலில் போய் விழு, போய் நின்னா ஜெபம் பண்ணு. பாசம் இருந்து ஜெபம் பண்ணால் நடக்குமா? எப்போ இது அங்கே போய் விழுந்தால் உனக்கு என்ன நன்மை? என்ன நன்மை? இல்லை தேவன் மகிமைப்படுமா? முதல்ல தேவன் என்ன செய்வாராம்? நாம் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது முதல்ல அவருடைய நாமம் மகிமைப்படணும். அவருடைய நாம மகிமைக்காக நாம் முதல்ல அதை அவர் சிந்திப்பார். எனக்கு அதில் திருப்தி இல்லை, இவன் அப்போதுலேருந்து போராடி ஜெபம் பண்ணிட்டு நடக்கான். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படித்தான் நாம் ஜெபம் பண்ணுறோம். எதற்காக ஜெபிக்கிறோம்? தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? முதலாவது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறதா என்பதெல்லாம் தேவன் ஆராய்ந்து பார்த்து தான் அதை தருவார். உண்மைதான். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நாமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள்,
சாவுக்காதான யாதொன்றை குடித்தாலும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேலே கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாகும். இப்போ நீங்கள் ஒரு விசுவாசி, ஒரு வியாதியஸ்தருக்காக கை வச்சு ஜெபிக்கிறீங்க, அவருடைய சித்தமாக சித்தம் இல்லையா? சித்தம் தானே. காலைல சாப்பிட்டு வந்தீங்களா, சாப்பிடாம வந்தீங்களா? 2 இட்லி தான் பேசிக்கிட்டு இருக்கு, 2க்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். என் மகன் என்ன ஒரு இட்லி வைக்கிறான்? இன்னும் காலையில் உணவுனா 2 இட்லி. ஆமேன். நீங்கள் ஒரு 10 இட்லி சாப்பிட்டு வந்தால் அப்புறம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. கவனிங்க. ஆமேன். காலையில் கூடியவரைக்கும் வெறும் வயிற்றில் வர்றது நல்லது ஆராதனைக்கு. ஆமேன். அல்லேலூயா. கவனிங்க. தேவ பிரசன்னம் நம்ம சூழ்ந்து கொள்ளணும். என்ன சொன்னேன்? வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அது தேவனுடைய சித்தம். ஏன்னா என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் வியாதியஸ்தர் மேலே கை வச்சோன்னா உங்களுக்கு சுகமாயிட்டு. ஆமேன். அப்படி சித்தத்தின்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்க, வியாதி சுகமாகிவிடும். சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது சேதப்படுத்தாது. பூச்சிக்கொல்லியும் மருந்தை வாங்கிட்டு வந்து பூச்சிக்கு அடிக்கிறது போல இப்பொழுது நான் குடிக்க போகிறேன், நான் சாக மாட்டேன். யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் வாங்கி வைத்து கொண்டு சாவுக்கு ஏதான யாதொன்றை குடித்தால் அது சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கு, வசனம் சொல்லியிருக்கு. சொல்லிட்டு பூச்சி மருந்தை கொடுத்தா என்ன வேணும்? அடக்காரதான நாளைக்கு நடக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. ஆமே. ஏங்க முதல்ல நீ பூச்சிகளை மருந்தை குடிச்சின்னா ஆண்டவர் எனக்கு மகிமை வருமா? இல்லை உன் குடும்பத்துக்கு தான் அது நல்லதா? இல்லை உனக்கு தான் நல்லதா? யாருக்காவது அது பிரயோஜனமாக இருக்குமா? ஒரே ஒருவனுக்கு பிரயோஜனம் இருக்கு. பெட்டி செய்கிறான் பாருங்க கடைக்காரன், அவனுக்கு ஒரு பெட்டி வியாபாரம் ஆகும். சரிதானே இல்லையா? அல்லேலூயா. வேற ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ நாம் கேட்கிற காரியம் தேவனுக்கு சித்தமா? அவருடைய நாமம் மகிமைப்படுமா? நமக்கு ஊழியத்திலேயோ அல்லது விசுவாச ஜீவியத்திலேயோ நமக்கு பிரயோஜனப்படுமா? இது எல்லாம் பார்த்த உடனே தான் தேவன் கொடுப்பார். எசேக்கியா கேட்டான், கர்த்தர் உடனே ஒரு 15 வருஷம், கர்த்தர் எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அதே மாதிரி எனக்கும் கூட்டி கொடுப்பாருன்னு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சில நேரம் உங்களுக்கு அது நடக்காமல் போயிடும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் எனக்கு தேவை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமேன். கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையால் மலை பார்த்து தள்ளுண்டு போ என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கணும், அது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அது நமக்கு பிரயோஜனப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அது முற்றிலுமாக நோக்கத்தை குறிக்கோளையும் சார்ந்தது. பாருங்கள், இல்லை என்றால் அது நடக்காது. ஆமேன். இல்லை என்றால் அது நடக்கவே நடக்காது. விஷத்தை குடித்தா என்ன செய்யணும்? சாகத்தான் செய்யணும். ஆமேன். அதே நேரத்தில் நீங்கள் இயேசுவை சுவிசேஷத்தை இயேசுவின் நாமத்தை அறிவித்ததில் அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளை போன்ற நாடுகள் உங்களை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டு இயேசுவை மறுதளிச்சா உனக்கு விடுதலை, இல்லைன்னா கிடையாது. நீங்கள் மறுதளிக்கவே மாட்டீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் வரும், இப்பொழுது இயேசுவை மறுதளித்தால் உன்னை விட்டு விடுகிறேன், இல்லது உன் பைபிள் சொல்கிற மாதிரி இந்த விஷ பாட்டில் தருவேன், நீ குடிக்கணும். ஆமேன். இல்லை நீ மறுதலி. இந்த நேரத்தில் நீங்கள் குடித்தா அது உங்களை சேதப்படுத்தாது. சரிதானா? ஏன்னா அவர் நிமித்தம், அவர் நாமத்து நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தினால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சும்மா விஷத்தை போய் வாங்கி குடிச்சிடாதீங்க. அல்லேலூயா. சபையில் எண்ணிக்கை குறைஞ்சி போகும். ஆமேன். அல்லேலூயா. அதான் சிறைச்சாலை போட்டு துன்பப்படுத்தி இயேசுவின் நாமத்தை மறுதளித்தாயானால் உன்னை விட்டு விடுகிறேன். அவளை மறுதளிக்க மாட்டாய் என்றால் இந்த விஷத்தை குடி. நான் மறுதளிக்கவே மாட்டான், செத்தாலும் பரவாயில்ல, என் இயேசு மெய்யான தெய்வம், நான் அவரை மறுதளிக்க மாட்டேன். ஆமேன். அந்த ஆள் அவனை வாயை திறந்து கட்டையப்படுத்தி சேவர்கள் உள்ள ஊற்றியாச்சுன்னு வைங்க, சாவானா? சாவானாங்க. தேவ சித்தத்தை செய்யும்படி சவுல் அழைக்கப்பட்டான். பவுல் மெலித்தா என்னும் தீவிலே போகும் பொழுது அங்கு கொடிய விஷமுள்ள பாகம் வந்து அவன் கையை கவி கொண்டது. அந்த தீவார் பார்த்தாங்க, இது விஷமுள்ள பாம்பாயிட்டே, இப்பொழுது அவன் செத்து போக போகிறான், நுரைதள்ளி செத்து போக போகிறான் என்று பார்த்தார்கள். சரிதானா? ஆனால் செத்தானா?
அதை அப்படியே தீயில உதறி போட்டான் அந்த விஷப்பூச்சியை. அந்த ஜனங்களுக்கு தெரியும் அது விஷமுள்ள பாம்புன்னு. ஆனால் பவுலை அது என்ன செய்யலை, சேதப்படுத்தலை. ஏன் தெரியுமா? எதுக்காக? தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டிய இன்னும் காலம் இருக்கிறது, இன்னும் சரிய காரியங்கள் இருக்கிறது. அது வரைக்கும் மரணம் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு அதை சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நான் சுவிசேஷ பிரசங்கிக்கப்படணும். அதற்கு புறம்பாக இஸ்ரவேலுக்கு புறம்பாக எந்த ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக அந்த அறிக்கை போய் சொல்லு அப்படின்னார். ஏரோது அவரை பிடித்து கொலை செய்ய வகை தேடினான். ஆனால் இன்னும் 3 நாள் இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். இந்த நாட்களில் இந்த வசனம்லாம் நம்மளை எவ்வளோ தேட்டு தெரியுமா? இந்த திம்மராஜபுரம் ஊரில் எனக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தது, எவ்வளவோ பிரச்சனை வந்தது. பைக்குக்குள்ளே கம்பியை விட்டு என்னை கீழே தள்ளி கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஒரு சர்ச்சுக்குள்ளே வந்து வெட்டி விடுவோங்கிற அளவுக்கு பேசினார் பைபிளில். ஏன் தெரியுமா? தேவன் என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது, என்னை குறித்து ஒரு சித்தம் இருக்கிறது. அது வரைக்கும் எனக்கு மரணம் வரவே வராது. நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் தேவனுடைய சித்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மரணம் உங்களை தொடுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இங்கே இருந்து புறப்பட்டு சென்று, அங்குதான் நம்மில் அநேகர் தவறு செய்கிறோம். நாம் புறப்பட்டு சென்று இதை செய்ய எனக்கு விசுவாசம் உண்டென்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்கிறோம். அப்படியானால் நீங்கள் துவக்கத்திலேயே தவறு செய்கிறீர்கள். நீங்கள் விளையாடுவதற்காக தேவன் உங்களுக்கு வரங்களை கொடுக்கவில்லை. பார்த்தீங்களா? இன்னைக்கு வரங்களை வச்சு நிறைய ஊழியக்காரன்னுச்சுன்னா கிஃப்ட்ஸ் அண்ட் காலிங்ஸ் ஆஃப் காட் ஆர் வித்தவுட் ரிபென்சன்ஸ். மனம் திரும்புதல் இல்லாமலேயே அநேகருக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? வரங்கள். இந்த வரங்களை வச்சுட்டு அநேகர் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. வரங்கள் எதற்குன்னா தேவனுடைய நாம மகிமைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆமென். அவங்களுக்கு தேவன் விளையாடுவதற்காக குறிக்கோள். சற்று முன்பு நான் கூறியது போல, நீங்கள் விளையாடுவதற்காக தேவன் உங்களுக்கு தரிசனங்கள் அளிப்பதில்லை. அது விளையாடுவதற்கான ஒன்றல்ல, அது புனிதமானது. அதை நீங்கள் தேவன் உங்களை அனுமதிக்கும் விதத்தில் உபயோகிக்க வேண்டும். அவருக்கு நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அந்த ஆள் தவறு செய்கிறார், அதை மற்றதை செய்கிறார். அந்த பாஸ்டர் இதை தப்பு பண்றார், அந்த விசுவாசி அந்த தப்பு பண்றார். நீங்கள் எவ்வளவாக அவரிடம் கூற விரும்பினாலும் தேவன் உங்களிடம் கூற சொல்லும் வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருங்கள். யார் யார்கிட்ட என்ன தவறு இருக்கோ அதை நாம சொல்லக்கூடாது. தேவன் உங்களை சொல்ல சொன்னால் சொல்லுங்க, இல்லைன்னா பேசாமல் இருங்க. சரிதானா? அது வரைக்கும் யாரையும் நம்ம குற்றப்படுத்தக்கூடாதான். மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல இடமில்லை. நீ தீர்க்கிற தீர்க்கின்படியே. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அதை நாம் செய்யவே கூடாதான். தேவன் கூறும்போது நீங்கள் கர்த்தர் வரைக்கிறதாவது என்புடன் வரலாம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உடனே, கர்த்தர் சொன்ன உடனே நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், கர்த்தர் வரைக்கதாவது. பாருங்க, அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் குறை இருந்தாலும் நாம போய் குற்றம் சொல்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. ஆமென். பாருங்கள், அது வரைக்கும் அதை குறித்து மறந்து விடுங்கள். யார் என்ன தவறு பண்ணாலும் சரி, சபையோரே நம்மில் யார் இடத்துல என்ன தவறு இருந்தாலும் அதை குறித்து மறந்து விடுங்கள். ஒன்று செய்யுங்கள், ஒருவர் மற்றவருக்காக ஜெபியுங்கள். அதுதான் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இன்றைய உலகம் அன்று எசேக்கியா இருந்த நிலையில் உள்ளது. அது எச்சரிக்கப்பட்டு வருகிறது, அது அடிக்கடி எச்சரிக்கப்பட்டு வருகிறது. சபையும் எச்சரிக்கப்பட்டு வருகிறது. இவைகள் எதேச்சையாக நடப்பதில்லை. அவை அனைத்துக்கு பின்னால் ஏதோ ஒன்று உண்டு. எசேக்கியாவுக்கு பிளவை உண்டாகி வியாதிப்பட்டிருந்தது எதேச்சையாக நடக்கவில்லை. தேவன் எசேக்கியாவிடம் அனுப்பி அவன் பிழைக்க மாட்டான், மரித்து போவான் என்றும், ஆகையால் அவன் தன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் கூறச் சொன்னார். அப்பொழுது எசேக்கியா அழுது, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து வந்தேன், ஒரு நோக்கத்திற்காக, ஒரு நல்ல நோக்கத்திற்காக என் உயிரை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று தேவனிடம் முறையிட்டான். அப்பொழுது தேவன் தீர்க்கதரிசியிடம், ஏசாயா தீர்க்கதரிசியிடத்தில் அவன் போய் சொல் என்றான். அது விசித்திரமான ஒன்றல்லவா? எசேக்கியா தேசத்திலேயே மிகவும் பெரியவனாக இருந்தான். அவன் ஒரு ராஜா, தேவ பக்தியுள்ள மனிதன். அவன் உண்மையில் ஆண்மைத்தனம் கொண்டவன்.
அவன் தேவனுடன் நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து வந்தேன் என்று முறையிட்டதற்காக தேவன் அவனை கடிந்து கொள்ளவில்லை. அது முழுவதையும் கூறுவதாகும். அது உண்மை. தேவன் இல்லை, எசேக்கியா நீ அவ்விதம் நடக்கவில்லை என்று கூறவே இல்லை. ஆமென். ஏனால் அது உண்மையாக இருந்தது. உமக்கு முன்பாக மன உத்தமமாக நடந்து வந்தேன் என்றால் தேவன் கோபப்படலை, கடிந்து கொள்ளலை. காரணம் அதுதான் உண்மை. அவனை பற்றி தேவன் அறிந்திருக்கிறார். எசேக்கியா நீ அவ்விதம் நடக்கவில்லை என்று தேவன் கூறவே இல்லை. அவன் அவ்வாறு நடந்தான் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆமென். இயேசுவை தவிர யாரும் சொல்லணும், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். இயேசுதான் சொல்ல முடியும். நான் சொல்ல முடியுமா? நான் தவறே இழைக்கவில்லை, நான் பொய்யே செல்லவில்லை, என்னில் பாவம் என்பது இல்லை என்று நாம் யாராவது சொல்ல முடியுமா? சகோதரனே சகோதரியே, இல்லையே. ஆமென். கவனிங்கள், இயேசு மாத்திரமே அதை சொல்ல தகுதியுள்ளவர். அவன் அவ்வாறு நடந்தான் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அவர் உன் வாழ்நாளை இன்னும் சிறிது காலம் நீட்டப் போகிறேன் என்றார். ஏனெனில் அவன் நீதிமானாயிருந்தான், அவன் உண்மையான கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருந்தான். ஆமென். அப்படியானால் நமது நோக்கமும் நமக்கு குறிக்கோளும் சரியாக இருக்குமானால் நமக்கும் ஒன்றை கேட்க உரிமை உண்டு என்று நமக்கு தோன்றுகிறது. ஆமென். ஓ, இன்று நாம் காண்பது என்னவெனில், கடந்த பல ஆண்டுகளாக, கடந்த 15 அல்லது அதற்கும் அதிகமான ஆண்டுகள் என்று நான் கூற முடியும், தேசம் முழுவதும் ஓயாமல் மனம் திரும்பு, இல்லையேல் அழிந்து போ என்ன எச்சரிக்கை சென்று கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு என்ன வருதுங்க? தேவனிடத்திலிருந்து நமக்கு எச்சரிக்கையின் செய்தி வந்துகிட்டு இருக்குது. ஆமென். இப்பொழுது தேவன் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார். அணுகுண்டுகள் பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன, எல்லாமே ஆயத்தமாக உள்ளது. தேவன் இதை நிகழ்வதை அனுமதிக்கும் முன்பு அவர் சோதோமில் செய்தது போல அதை விட்டு வெளியே வா, ஆயத்தப்படு, ஏதோ ஒன்று நிகழப்போகின்றது என்று அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கு அந்த அழைப்பு தான். தேவன் யார் மூலமா பேசுகிறார்? தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுகிறார். அழைக்கப்பட்ட 5 விதமான ஊழியக்காரர்கள் மூலமா பேசுகிறார். அதை உதாசீனம் செய்யும் போது நியாய தீர்ப்பு வருகிறது. அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை எதுக்கு வைத்திருக்கிறார்? எச்சரிக்கை செய்யலாம். நீ அப்படின்னு ஆசீர்வாதமாக இருப்பா, நீ மாவு ஆசீர்வதிப்பா, அதுக்கல்ல. தேவனுடைய ஊழியக்காரன் அழிவு வருகிறது, நீ அதில் தப்பித்துக்கொள், வார்த்தைக்கு கீழ்ப்படி என்று எச்சரிக்கை செய்வதுதான் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன். அல்லேலூயா. பாருங்கள், நோவாவின் காலத்தில் நடந்தது போல ஜரள பிரளயத்துக்கு முன்பு இருந்த பாவம் நிறைந்த அந்த மகத்தான உலகத்தை அழிப்பதற்காக தேவன் ஜலப்பிரளயத்தை அனுப்புவதற்கு முன்பு அந்நாளை போல இந்நாள் உள்ளது என்று இயேசு தெளிவாக சொன்னார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனங்களை வாசிக்கும் போது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில், லோத்தின் நாட்கள் நடந்தது போலவே நடக்கும். மனுஷர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், கட்டினார்கள், நட்டார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ளும் மட்டும் உணரா இருந்தார்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க. மணிக்கு 24 தானா? சரி. ஆமென். சரி, கவனிக்க. ஆகையால் ஸ்திரீகள் எவ்விதம் தாறுமாறாக நடந்து கொண்டனர்? அவர்கள் பெண் கொண்டனர், பெண் கொடுத்தனர். அது மட்டுமல்ல, பெரிய விஞ்ஞான சாதனைகள், கல்வி ரூபிட்ட மேதைகள், புத்தி கூர்மையுள்ளவர்களின் பக்கம் சேர்ந்து கொண்டு அந்த சிறிய எளிய மந்தை ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு வரப்போகும் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து காத்து கொண்டு இருந்தால், ஒரு சிறு கூட்டம் வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, தேவன் அவர் என்ன உரைக்க கட்டளையிட்டாரோ அதை கட்டளை அப்படியே நிறைவேற்றினது. அது எப்பொழுதும், அது லோத்தின் நாட்களில். ஆமென். இந்த சோதம் கோமரா அக்னியினால் என்ன செய்யப்பட போகிறது? அழிக்கப்பட போகிறது. தேவன் எச்சரித்தார், ஆனால் அதை உதாசீனம் பண்ணினார்கள். லோத்தினுடைய மனைவியும் கூட உலகத்தின் மீது ஆசை வைத்திருந்தாள். அவன் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றவில்லை. உன் ஜீவன் தப்ப என்ன செய், ஓடிப்போ என்று தேவனுடைய வார்த்தை, ஆனால் அதை பின்பற்றலை. அவள் உப்பு தூணானால். லோத்தினுடைய பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்காக நியமிக்கப்பட்ட அந்த வாலிபர்கள் கூட எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அவர்களும் அதை உதாசீனப்படுத்தினார்கள். சோதம் கோமரா பட்டணம் முழுவதுமாக எரிந்து அழிந்தது. ஆமென். தேவன் எச்சரிக்கிறார்.
பின்பு அது நியாயத்திருப்பதா நிற்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆகையால் வார்த்தைக்கு திரும்பிவார்கள் என்பதால் எப்பொழுதுமே நாம் எங்கே திரும்பி வர வேண்டும்? வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். அது எப்பொழுதுமே அவர்களை வார்த்தைக்கு திரும்ப கொண்டு வந்தது. நியாயத்தீர்ப்பை அனுப்புவதற்கு முன்பு ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். ஆமென். அவர் எசேக்கியாவுக்கு செய்தது போல அவர் ஆயத்தப்படும், ஏனெனில் நியாயத்தீர்ப்பு விழுவதற்கு ஆயத்தமாக உள்ளது என்றார். நோவா அந்த நேரத்துக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தினான். அது நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக விடுவிக்கப்படும் கிருபையின் அழைப்பாகும். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், நோவா போய் சொன்னார், ஓ தேவன் பெரிய ஜலப்பிரளயத்தை கொண்டு வரப்போகிறார், இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார், இதோ நீங்கள் பேழைக்குள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தான். அவர்கள் உதாசீனம் செய்தார்கள், நிராகரித்தார்கள். தேவன் பார்த்தார், தன்னுடைய நியாய தீர்ப்பை அனுப்பினார். இரவும் பகலும் 40 நாட்கள் இடைவிடாமல் மழை பெய்து அந்த பழைய உலகத்தையே தேவன் எல்லாவற்றையும், மனிதர் முதல் மிருகங்கள் வரைக்கும் எல்லாரையும் தேவன் அழித்தார். ஓ தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தான், ஆனால் அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்கள், அது நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக விடுக்கப்படும் கிருபையின் அழைப்பு. நியாயத்தீர்ப்பின் நேரம் வருவதற்கு முன்பு நினிவே பட்டணத்தார் அறிவிக்கப்பட்டனர். பாருங்கள், அடுத்து நினிவே பட்டணத்தாரை பற்றி அங்கே இருக்கு. தேவன் நினிவேயை நோக்கி பார்த்து, இவைகள் எனக்கு சலிப்புண்டாகின்றன என்றார். நான் புரிந்து கொள்வது என்னவெனில், அந்த பெரிய அஞ்ஞான பிரஜாதி உலகம், அவருடைய பட்டினம், அக்காலத்தில் அவை பட்டினம் என்று அழைக்கப்பட்டன. இப்பொழுது தேசங்கள் ஜனத்தொகை பெருகின பிறகு அவை தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவர் இந்த மகத்தான பட்டினம் முழுவதும் பாவத்தால் நிறைந்திருக்கிறது என்றார். ஆமென். நினிவே பட்டணம் என்னவாக இருக்கிறது? பாவத்தால் நிறைந்திருக்கிறது. தேவன் நியாய தீர்ப்பு அனுப்புவதற்கு முன்பு அதை விட்டு வெளியே வா, சரிப்படு என்னும் எச்சரிப்பின் செய்தியை அனுப்பினார். கவனிங்கள், தீர்க்கதரிசி இன்னும் 40 நாட்களில் இந்த பட்டினம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்பதை தவிர வேறு ஒன்றையும் கூறவில்லை. யாரை தேவன் அனுப்பினார்? யோனா தீர்க்கதரிசி அனுப்பினார். இன்னும் 40 நாள் உண்டு. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் தேவன் இந்த பட்டினத்தை என்ன செய்வார்? அழித்து போடுவார். எச்சரிக்கை செய்தி. ஆமென், அல்லேலூயா. ஓ, இதை ஜனங்களுக்கு எடுத்து கூறுவது போன்ற செயல் சில சமயங்களில் எவ்வளவு கடினமாய் உள்ளது. தீர்க்கதரிசி கவனமாக இராவிடில் அவன் தொல்லையில் அகப்பட்டுக் கொள்வான். ஏனெனில் அவன் ஒரு பக்கம் போய் அதை எளிதாக்க முயன்று இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் ஒப்புரவாகி விடுவான். பிழையாமை போல. பிழையாமும் தீர்க்கதரிசி தான், மோசையும் தீர்க்கதரிசி தான். பிழையா பாலாக்கினிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு, வெகுமதிகளை வாங்கி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தான்? சபிக்க முயற்சி செய்தான். ஆனால் மோசையோ அவன் தேவ சித்தத்தை செய்தான். கடினம்தான், கடினம்தான். தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜனங்களை எச்சரிப்பது கடினம்தான். புத்தி சொல்வது கடினம்தான். ஆலோசனை சொல்வது கடினம்தான். ஓ, ஜனங்கள் முறுமுறுப்பார்கள் தான், ஜனங்கள் குற்றப்படுத்துவார்கள் தான். ஆனால் அதற்காக ஒரு ஊழியக்காரன் தேவ சித்தத்தை செய்யலை அப்படின்னா அவனும் நிர்மூலமாக்கப்படுவான். புரியுதா? நான் எது கடினமாக வார்த்தை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும், விசுவாசிகளுக்கு இல்லை கணக்கு. ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன்னுடைய உக்கரான பொறுப்பை என்ன செய்யணும்? தேவனிடத்தில் கொடுக்கணும். நீ வார்த்தையை மட்டும் பேசினாயா? நோவாவின் காலத்தில் 8 பேர் தான், 8 பேர் தான். லோத்தின் காலத்தில் 3 பேர் தான். ஆனால் நோவா உத்தமமாக இருந்து அவன் வார்த்தையை மட்டும் பிரசங்கித்தான். ஆமென். அதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் வார்த்தையை பிரசங்கித்து ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கை விடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அவருடைய கடமையிலிருந்து அவங்க தவறினால் தேவன் அவனை நிராகரித்து விடுவார். ஊழியக்காரன் என்பதற்காக அவர் விட்டு வைக்க மாட்டாருங்க. அவன் வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக அழைக்கப்பட்டவன். ஆமென். பாருங்கள், அதை யோனா அதைத்தான் செய்கிறான். ஆனால் தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்ற உண்மையான தீர்க்கதரிசியோ எதன் பெயரிலும் ஒப்புரவாகாமல் இதை முற்றிலுமாக நேர்கோட்டில் வைக்க வேண்டும். அவர் எலியாவின் ஆவியை அதிகமாக உபயோகித்த காரணம் என்னவெனில், அந்த ஆவி அவருடைய கட்டளையை அப்படியே செய்து நிறைவேற்றுகிறது. எலியா 5 முறை வர வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆமென். இப்படி நம்ம சொன்னால் பைபிளில் எங்கே போட்டிருக்கு அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். எலியா மொத்தம் 5 முறை வர வேண்டும். முதலாவது திஸ்பியனாகிய எலியா. எலியாவினுடைய ஆவி எலிஷாவுக்குள் வந்தது. எலிஷாவுக்குள் இருந்தது யோவான்சானுக்குள் வந்தது. யோவான்சானுக்குள்ளே இருந்த எலியாவின் ஆவி வில்லியன் பிரணாமுக்குள் வந்தது. ஓ, மறுபடியும் யூதர்களுக்கு மத்தியில் அது மறுபடியும் வரும் என்று ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற பாஸ்டர் என்ன பார்த்து சொன்னார், பைபிளில் எங்கே போட்டிருக்கு? நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கே கேட்காரு. அப்படி பைபிளில் எங்கே போட்டிருக்கு?
விசுவாசம் என்பது வெளிப்பாடாக இருக்கிறது. வெளிப்பாடு வேணுங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அதை புரிந்து கொள்றதுக்கு என்ன வேணும்? வெளிப்பாடு வேணும். நீங்கள் பைபிளில் போட்டிருக்கான்னா என்ன அர்த்தம்? போன வாரம் எல்லாரும் பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருப்பாங்க. நம்ம சபையில் ஒரு சில ஆட்களை காணோம். இன்னும் நமக்கு மாற்றம் தேவை. சில பேர் தீபாவளி வந்தால் சில விசுவாசிகளை காணாமல் போயிடுவாங்க. சில பேர் பொங்கல் வந்தால் சில விசுவாசிகளை காணாமல் போயிடுவாங்க. அப்படி இருக்கலாமா? பிரபலமான சத்தியம் டிவியினுடைய உரிமையாளர் ஒரு போதகர் டிவியில் செய்தி கொடுக்குறார். மன்னிக்குவோம், ஒரு யூடியூப்பில். அதில் நான் பார்க்குறேன், பொங்கல் பண்டிகை தமிழர்களுடைய பண்டிகை, அது கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை. பழைய ஏற்பாட்டில் அது அர்ப்பின் பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. ஆகையால் நாமும் பொங்கல் கொண்டாட வேண்டும் அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாருக்கும் மத்தியில் ஒரு கலகலப்பாண்டார். ஆமேன், இதுதான் சத்தியம். சில பேர் கமெண்ட் பண்ணுறான், ஆமேன் இதுதான் சத்தியம். ஆனால் அவர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? யாருக்கு படைக்கிறார்கள்? சூரியனுக்கு படைக்கிறார்கள். அல்லேலூயா. நான் கூட அந்த அர்ப்பின் பண்டிகை, மொத்தம் எத்தனை பண்டிகை உண்டு, அதை பற்றி பேசலான்னு இருக்கிறேன். இப்படி ஒன்று வந்தால் தான் நம்ம பேசலாம். ஆனால் இன்னொரு ஊழியக்காரர் கடைசி கால எச்சரிப்பின் செய்தியை வழங்குகிறார். பொங்கல் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சபைகளில் சொல்லுகிற ஆவி கள்ள போதகர்கள்னு அவர் அடிக்கார். நாம் இதுக்கு தான் ஆமேன் போட முடியும், அதுக்கு ஆமேன் போட முடியாது. ஆமேன். ஏன்னா சூரியனால தான் இது விளைகிறது என்பது அவருடைய விசுவாசம். சூரிய வெளிச்சத்தில், அதாவது ஒரு தாவரம் வளர்கிறதுக்கு என்ன தேவை? சூரிய வெளிச்சம், காற்று, தண்ணீர் தேவை. அதனால் விளைகிறதுங்கிறது எல்லா விளைபொருளும் யாருக்கு படைப்பாங்க? சூரியனுக்கு படைத்து அதை வணங்குவாங்க. அல்லேலூயா. அதுதான் அந்த பொங்கல் பண்டிகை. இவங்க அர்ப்பின் பண்டிகை இங்கே கொண்டு வராங்க. அர்ப்பின் பண்டிகை எப்பொழுது நடந்தது, எப்பொழுது அதை அவர்கள் ஆசரித்தார்கள்லாம் பைபிளில் தெளிவாக இருக்குது. அதுக்கும் இந்த ஜனவரி 15க்கும் சம்பந்தமே இல்லை. ஜனவரி 14ஆம் தேதி என்னைக்கு, என்ன நாளாம்? தமிழர்களுடைய வருடப்பிறப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. சித்திரை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்னு பாடுறான். தை பிறந்தால் என்ன பிறக்குமா? வழி பிறக்குமா. அதனால் அந்த தை 1ஆம் தேதி தான் அவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜனவரி மாதமாக கொண்டாடினாங்க இல்லை. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை சம்மந்தப்படுத்தி உலகமெல்லாம் சொல்லுகிற ஒரு தேவ ஊழியர் அதை பேசுகிறார். ஆனால் இன்னொரு செய்தி, எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கக்கூடிய அந்த செய்தி, இப்படி சபையில் பொங்கலிட வேண்டும், செய்ய வேண்டும் கட்டாயப்படுத்துவீர்களானால் அவர்கள் வஞ்சக போதகர்கள்னு அவர் ஸ்ட்ராங்காக அடிக்கிறார். யார் பேசினாலும் ஆமேன்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து. அது வார்த்தையோடு பொருந்துகிறதா என்பது மிக முக்கியம். அல்லேலூயா. நம்முடைய நேரம் கடந்து போயிட்டது. இன்றைக்கு நாம் இதை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் எலியாவின் ஆவி. சரி, எலியா 5 முறை வர வேண்டும். அந்த ஆவி அவருடைய கட்டளை அப்படியே நிறைவேற்றது. பாருங்கள், அவருடைய கட்டளைகள் என்னமாக இருந்ததோ அதை கச்சிதமாக அப்படியே கொண்டு வந்தது. எப்பொழுதுமே வார்த்தை அண்டைக்கு திரும்பி வாருங்கள், எப்பொழுதுமே வார்த்தை அண்டைக்கு அவர்களை கொண்டு வாருங்கள். இப்பொழுது நினைவே பாவத்தால் நிறைந்திருந்தது என்று காண்கிறோம். அது புறஜாதி உலகமானதால் தீர்க்கதரிசி தயங்கினான். பாருங்கள், அது புறஜாதி தேசம், புறஜாதி மக்கள். நினைவே பட்டணம் யாருங்க? புறஜாதி மக்கள். தீர்க்கதரிசி கொஞ்சம் தயங்குறார். அவனுடையவர்கள் அல்ல, எபிரேயர்கள் அல்ல, அவர்கள் புறஜாதிகள். நினைவே ஒரு சிறந்த வணிக கப்பல் துறைமுகமாக இருந்தது. நினைவே பட்டணம் சிறந்த வணிக கப்பல் துறைமுகமாக இருந்தது. பாருங்கள், மீன்பிடிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெற்றது. ஜனங்கள் மீன் பிடித்தனர். அவர்கள் அது பாவம் பெறுகின்ற நாடாக இருந்திருக்க வேண்டும். நிறைய பணம் எங்கு ஏராளமாய் உள்ளதோ அங்கு பாவமும் வன்முறை சம்பவங்களும் பெருகி இருக்கும் என்பது இக்காலத்துக்கு பொதுவான ஒரு அபிப்பிராயம். உண்மைதான். தேவன் அதை குறித்து சலிப்படைந்தார். எனவே அவர் அந்த தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அவர் தீர்க்கதரிசியிடம், நீ நினிவேக்கு சென்று அதற்கு விரோதமாக கூக்குரலிட்டு இன்னும் 40 நாட்களில் இந்த பட்டினம் அழிவுக்குள்ளாகும் என்று சொல்லிட்டார். யோனா, நான் தொல்லையில் மாட்டிக்கொள்வேன், அந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள், நான் எப்படி அங்கே தைரியமாக பிரசங்கிக்க வேண்டும் என்பதை அவன் கொஞ்சம் பார்த்தான். ஓ, நீங்கள் வார்த்தை மட்டும் பிரசங்கிப்பீர்கள், சபை விட்டு ஆட்கள் எல்லாம் போய்விடும். ஆமென். அதுக்காக மாய்மலம் பண்ண முடியுமா? பண்ணலாமா?
நான் ஜனங்களை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பவுல் அழகா எழுதுறார், நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். ஆமென், அதுதான் செய்யணும். ஆகையால் யோனா நான் தொல்லையில் மாட்டிக்கொள்வேன் என்று நினைத்தான். அவன் அதிக நிச்சயமுள்ளவனாக இருக்க விரும்பினான். எனவே ஒரு சிறு விடுமுறைக்கு செல்லலாமே என்று கருதி தர்சீசுக்கு போனான். நாம் என்ன அறிந்து கொண்டோம் என்றால் 40 நாட்கள் மாத்திரமே இருந்தது, only 40 days. எனவே செய்தி மிகவும் அவசரமான செய்தி. இது காலம் சமீபமாயிட்டு. நீங்கள் மற்றவைகளுடன் விளையாடி கொண்டிருந்து பட்டம் பெற்று ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க நினைக்காதீர்கள். நேரம் சமீபமாகிவிட்டது. இன்றைய ஜனங்களிடம் காணப்படும் விஷயத்தில் அவர்கள் பெரிய பள்ளிக்கூடங்களை கட்டி பெரிய காரியங்களை கொண்டிருக்க முனைகின்றனர். கிருபையானது என்ன? நாம் கர்த்தருடைய வருகை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் நமக்கு பள்ளிக்கூடங்கள் எதற்கு? நமக்கு தேவனிடம் மனம் திரும்புதல் அவசியமாக உள்ளது. ஏசாயா அந்த பிளவை வைத்துக்கொண்டு அவன் எப்படி சமாளிக்கிறான் என்று நான் முதலில் பார்க்கட்டும். அவன் எப்படி என்று கூறியிருந்தால் பாருங்கள், தேவன் அவரிடம் இப்பொழுது அங்கு போய் அதை சொல் என்றார். அவர் யோனாவிடமும் போக சொன்னார். ஓ என்ன, யோனா ஆழ்கடலில் சென்றபோது அவனுடைய கப்பல் புயலில் சிக்கிக்கொண்டது. அவர்கள் பாய் மரத்தை உயர்த்தினார்கள். பாருங்கள், தேவ சித்தத்துக்கு விரோதமாக நாம் போகணும்னா என்ன வரும்? புயல் வரும். குடும்பத்தில் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் கூட நடக்காது. நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும். தேவன் ஏன் அதை அனுமதிக்கிறார் தெரியுமா? நம்மை மறுபடியும் வார்த்தை கொண்டு வருவதற்காக. இது ஏன் சம்பவிக்கிறது என்று நீங்கள் எந்த ஆசீர்வாதமும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நாம் வார்த்தை விட்டு விலகி சென்றோமாலா எந்த ஆசீர்வாதத்தை நாம் சுமந்து கொள்ள முடியாது. ஆமென். ஆனால் நாம் வார்த்தைக்கு திரும்பி வரும் பொழுது தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் கப்பல் சுழலத் தொடங்கினது. புயலில் சிக்கிக்கொண்டது. அவர்கள் பாய்மரத்தை உயர்த்தினார்கள். கப்பல் சுழலத் தொடங்கினது. இது என்ன விஷயம் என்று அவர்கள் வியந்தனர். கப்பலுக்குள் தண்ணீர் நிறைந்தது போல் தோன்றியது. ஒவ்வொரு மனிதனும் தன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். முதலாவதாக என்ன தெரியுமா? யோனா விடுமுறை கழிக்க போய் கொண்டிருந்தான். எனவே அவன் உறங்கலாமே என்று நினைத்தான். அவன் கப்பலின் அடித்தளத்துக்கு சென்று கால்களை உயர்த்தி வைத்து கொண்டு உடங்கியிருப்பான். அப்பொழுது ஒருவன் அவனிடம் வந்து, ஓ சோம்பேறியே, எழுந்திரு, உன் தேவனை நோக்கி கூப்பிடு என்றான். எது தவறாய் போனது என்று யோனா அறிந்து கொண்டான். ஆமென். அதுதான் தேவன் நமக்கு உணர்த்தும் போது நான் எங்கு தவறாய் இருக்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். உணர்வில்லாத இருதயம் என்ன செய்யும்? இருளடைந்து போகும். ஆமென். அவ்வாறே இன்றைக்கு எது தவறாய் உள்ளது என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்கிறான். அவன் இது என் தவறால் உண்டானதுதான். என் கைகளை கட்டி என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விடுங்க, அப்பொழுது இந்த கஷ்டம் நீங்கிவிடும் என்றான். அவர்கள் நற்பண்பு கொண்டவர்களாக இருந்தபடினால் அமிதம் செய்ய அவர்களுக்கு மனதில்லை. ஆமென். ஆனால் அவன் தீர்க்கதரிசி என்றும் அவன் என்ன கூறுகிறான் என்பதையும் அறிந்திருக்கிறான். ஆமென் என்றும் அவர்கள் கண்டு கொண்டனர். அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் என்ன கூறினாலும் அது நிறைவேறும் என்பதை கண்டு கொண்டனர். அவன் நான் முதலில் விடுமுறையை கழிக்கலாமே என்று எண்ணினேன். ஆனால் தேவனோ நான் விடுமுறை கழிப்பதை விரும்பவில்லை. அங்கு நான் சென்றாக வேண்டும். நான் செய்ய வேண்டிய ஒரு பணி உண்டு. நான் போவதற்கு முன்பு சிறிது ஓய்வு எடுக்கலாமே என்று நினைத்தேன். இப்பொழுது நான் போயாக வேண்டும். செய்தி அவசரமானது. அங்கு நான் அடைந்தாக வேண்டும் என்றான். உபத்திரம் வந்த பிறதான் மனம் திரும்புவாங்க சிலவங்க. தன் குறைய தேவன் உணர்த்தினாலும் சரி வர மாட்டோம். ஆனால் தேவன் அங்கே ஒரு உபத்திரவத்தை கொடுப்பார். அதே சொல்கிறாரு, சில வேளையில் தேவன் உங்களுக்கு ஒரு வியாதியை அனுமதிக்கிறார். சில வேளையில் அசுத்த ஆவியை அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் தேவனை விட்டு விலகும் பொழுது தேவனே அதை அனுமதிக்கிறாராம். மறுபடியும் நாம் தேவனிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக. ஆமென். உபத்திரவம் வந்த பிற்பாடு தான் உடனே நான் அவசரமாக போக வேண்டியிருக்கு, செய்தி அவசரமாக கொண்டு போகணும். ஆமென். இவர் சற்று ஓய்வு எடுக்கலான்னு போனால் சுற்றுலா போகிறாரு. நினைவுக்கு போனால் எங்கே போகிறாரு? தரிசீசில் போய் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாமேன்னு விடுமுறைக்கு போகிறார். ஆமென். நம்ம இஷ்டப்படி போகிறதுக்கு ஒன்றும் தேவன் நம்மளை விட மாட்டாருங்க. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழலாம்னு நினைக்கிறீங்களா? அது தவறு. ஆமென். இப்பொழுது நான் போயாக வேண்டும், செய்தி அவசரமானது, அங்கு நான் அடைந்தாக வேண்டும் என்றான். நான் நினைக்கிறேன், ஆயத்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட மீன் யோனாவை விழுங்கி அவனை வயிற்றில் கொண்டவுடனே அது எதிர் திசையில் திரும்பி தண்ணீரை 4 பக்கங்களில் வாரி அடித்து வேகமாக நினைவை நோக்கி நீந்து சென்றிருக்க வேண்டும். ஆமென். ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த மீனுக்குள் தேவன் அந்த செய்தியை கொண்டு சென்றார். ஆமென்.
செய்தி யாருக்கு மேலே போகுது? ஆயத்தப்படுத்தப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட தேவனே அவனை விழுங்குறதுக்குன்னு ஒரு மீனை சிருஷ்டித்தார். அது வேகமாக வந்தது, அவனை விழுந்தது. அவனை எங்கே கொண்டு போகுது? நினிவே பட்டணத்தை நோக்கி கொண்டு போகுது. பாருங்க, நம்ம இஷ்டப்படி போனீங்கன்னா கர்த்தர் என்னத்தையாவது அனுப்பி நம்மளுக்கு சரியான பாதை கொண்டு வருவார். போங்க, உங்கள் விருப்பப்படி வாழுங்க, நாம் நம்மளோட விருப்பப்படி போவோம், கர்த்தர் திருப்பி கொண்டு வருவாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா. நாம் ஒவ்வொருவர் மீதும் தேவன் கொண்டிருக்கிற நோக்கம் இருக்கிறது. பாருங்கள், அந்த மீனுக்குள்ள ஒரு செய்தி இருக்குது. அது வேகமாக நினைவை நோக்கி சென்றது. ஏனென்றால் அதற்குள் செய்தியானவன் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தவறான கப்பலில் ஏறினான். ஆனால் தேவனோ அவனுக்காக ஒரு கப்பலை ஆயத்தம் செய்து கொடுத்தான். பாருங்க, அந்த மீன் அவனுக்கு என்னது? நீ அந்த கப்பலில் போவாத, இந்த கப்பலில் போ அப்படின்னு ஒரு மீனை அதை விழுங்கி அவனை பாதுகாப்பாக கொண்டு போச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். எனவே நாம் மாத்திரம் தேவனுக்கு செவி கொடுத்தால் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். தேவனுக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை அவர் செய்கிறவர். அல்லேலூயா. பாருங்கள் அருமையானவர்களே, ஆகையால் வழி இல்லாத இடத்தில் அவர் வழியை உண்டு பண்ணுகிறார். செங்கடலை 2ஆக பிளந்து கொடுத்தார், யோர்தானை 2ஆக பிளந்தார். அவரே வழி. இன்று உள்ளது போல் செய்தி முற்றிலும் அவசரமாக இருந்தால் தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் என்ன காண்கிறோம் என்றால் ஆமோஸ், அடுத்த ஆமோஸ் காரியத்துக்கு போகிறார். ஆமோஸை குறித்து நம்ம பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாமா? நம்முடைய நேரம் நெருங்கிவிட்டார். சரியான நேரத்துக்கு ஆரம்பிப்பீங்க, சரியான நேரத்துக்கு முடிக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு நாள் முடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் அங்கே போய் புலம்பக்கூடாது. போதும், தட்ஸ் ஆல். சரியான நேரத்துக்கு நம்ம ஆரம்பித்தோம், 12:30 மணிக்கு கரெக்டாக முடிச்சிட்டோம். ஆமோஸை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது யார்? ஆமோஸ் 42 இன்னும் சில காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு சில வீடியோ கூட வச்சுருக்கேன், நான் போடலை. ஏன்னா தீர்க்கதரிசியுடைய செய்தியில் அங்கே வருது, சில பாரியம் வருது, அதை நான் கொண்டு போக முடியல. அதனால் அந்த வீடியோவை அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? தேவன் சத்துருக்களின் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அது எப்படி நடந்தது? உண்மை சம்பவம். இன்றைக்கு அமெரிக்கா தேசத்தில் தேவன் ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வந்தார். முன்கூட்டி அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகிட்டு? கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில வீடியோக்களை நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் நாம் அதை பார்ப்போம். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இதோடு நிறுத்தி கொள்ளலாம். ஆமென். யாவர் எழுந்து நிற்போமா? கடைசியில் ஆமோஸை குறித்து உள்ள தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம். இன்னும் யோனாவின் காரியம் இன்னும் முடியலை. இதை நாம் எடுத்தோமானால் இன்னும் நேரமாகிவிடும். ஆகையால் நாம் எல்லோரும் கடைசியாக ஒரே ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமாக. அல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். பிரியமா தேவ பிள்ளைகளே, ஒரு ஜெப குறிப்பு இருக்கிறது. என் மகன் பெயர் கதிரேசன். அவனுக்கு ஒரு வாரமாக காய்ச்சல். சுந்தரராஜன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. சீக்கிரமாக காய்ச்சல் குணமாகி வீட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று கிளநத்தம் மேலூரை சேர்ந்த ஒரு அருமையான தாயார் அதை கொடுத்திருக்கிறார்கள். யாரும் ஜெபிக்க வேண்டும். கதிரேசன் என்ற அந்த மகனுக்காக. கதிரேசன் என்ற மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பரிபூர்ண சுகம் பெற்று வீடு திரும்ப எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆம் அருமையானவர்களே, எச்சரிக்கை அதன் பிறகு நியாய தீர்ப்பு. தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் அவனுக்கு நியாய தீர்ப்பை தரமாட்டார். ஆமென். நாம் நம்முடைய வழிகளில் செல்வோமானால் தேவனோ நம்மை திருப்பி அவருடைய வழியில் கொண்டு வருவார். ஏனோ அதற்கு ஒரு ஆரவாரம். நம்முடைய இஷ்டப்படி நம்ம வாழவே முடியாது இந்த உலகத்தில். நல்லா புரிஞ்சுடுங்க, நம்ம இஷ்டப்படி நம்ம யாரும் வாழ முடியாது. ஒரு காரியத்தை, நான் எங்கு பிறந்தேன், எங்கு வளர்ந்தேன், எங்கு வாழ்கிறேன், நான் என்மேல் எங்கே போகிறேன், நமக்கு யாருக்காவது தெரியுமா? இல்லவே இல்லை. நானே ஒரு இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நான் பிறந்தது ஊர், வளர்ந்தது இன்னொரு ஊர், நான் படித்தது இன்னொரு ஊர், வேலை பார்த்தது இன்னொரு ஊர், அதுக்கப்புறம் வேலை பார்க்குறது மும்பை, எங்கே தூரம் போயிட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த திம்மராஜபுரத்தில் திருநெல்வேலியில் உங்களுடைய வார்த்தையை பிரசங்கிக்கூடிய ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறேன். இது என்னுடைய சித்தமா இல்லை என்னுடைய விருப்பமா? இல்லவே இல்லை. அவர் நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை நீதிமானாக்கினார். நம்மை மகிமைப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும்.
ஏனென்றால் இந்த வருடம் நமக்கு செய்தியானது முதலாவது அந்த புது வருட ஆராதனையின் செய்தியை அர்ப்பணிப்பு என்று நான் பார்க்கிறேன். டெடிகேஷன். நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழ வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அவர் செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போமாக. செபிக்கலாமா? நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோமப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசுப்பா. ஆம், இன்னொரு ஜெப குறிப்பு. சொரிமுத்து என்ற தம்பிக்கு சரியான சுயநினைவு இல்லை, அதுக்காக ஜெபிக்க வேண்டும். 3 உணவு எதுவுமே அவன் சாப்பிடவில்லையாம். அதனால் கர்த்தரிடத்தில் வேண்டு செய்கிறேன் என்று அவருடைய தாயார் லட்சுமி அம்மாள் கேட்டிருக்கிறார்கள். சொரிமுத்து என்ற தம்பி ஹாஸ்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான், ஆர்பனேஜில். கர்த்தர் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அந்த மனிதனிடத்தில் கிரியை செய்கிற அசுத்தாவிகளை கடிந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காரணம் அது அவருக்கு சித்தமானது. ஆமேன். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமென். தாழ்வினிலே நினைத்தவரே தயவரரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயவரரே உமக்கு
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நன்றி அப்பா. உலகத்தோற்று முன்பாக எங்களை முன்குறித்து எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, கர்த்தர் எங்களை முன்குறித்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே, உடைய நித்திய மகிமைக்காக எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே, இந்த நாளிலும் எச்சரிக்கை அதன் பிறகு நியாய தீர்ப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு உலகம் முழுவதும் நியாய தீர்ப்பின் செய்தியாக எச்சரிக்கையாக சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் உரைத்தவை யாவும் நிறைவேறும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் அமெரிக்க தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும் ஆண்டவரே, அந்த நாட்களில் லோத்தின் நாட்களிலே, நோவாவின் நாட்களில் உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிந்து விட்டன. இன்றைக்கு அமெரிக்காவில் தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் மூலமாக சொல்லப்பட்ட அந்த எச்சரிக்கையானது ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். ஓ, தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது, அந்த பட்டணம் முழுவதும் சுட்டெரித்து போட்டோம். சோதம் கோமரா பட்டணம் முழுவதுமாக சுட்டெரிக்கப்பட்டது. அங்கே பாவம் நிறைந்ததாக இருந்தது. ஆண்டவரே, யோனா நினிவே பட்டணத்துக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தான். இன்னும் 40 நாள் உண்டு, அதற்குள்ளாக நினிவே பட்டணம் அழிந்து போகும் என்று. ஆனால் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினார்கள். கர்த்தர் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொண்டார். ஓ, எசேக்கியா வியாதிப்பட்டு அவனுக்கு மரணம் நேரிடும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். ஆனால் கர்த்தாவே, அவன் சோறுபுறமாக திரும்பி, நான் உமக்கு முன்பாக உத்தமமாக நடந்து வந்தேன் ஆண்டவரே என்று அவன் கதறி அழுதான். கர்த்தரோ அவனுடைய ஜெபத்தை கேட்டார். ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது. அந்த ஜெபத்தின் மூலமாக 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டி தருகிறேன் என்று சொன்னேன். ஓ, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஆயுளை கூட்டி தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வருடம் அல்ல பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஆயுளை கூட்டி கொண்டு தருகிறார். ஒவ்வொரு நாளும் சுகத்தையும் பலத்தையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஓ, தேவனை நோக்கி நீங்கள் காத்திருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஓ, யோபு நீதிமானாய் இருந்தான், உத்தமவனாய் இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார். 2 தனையாக அவனை ஆசீர்வதித்தார். ஓ, நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். எல்லா தடைகளும் மாறி போகும், எல்லா தடைகளும் நீங்கி போகும். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சதி செயல்களையும் கர்த்தர் முறியடித்து விடுவார். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, தேவனே உமக்கு முன்பாக நாங்கள் உத்தமமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் உத்தமமானவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அநேகர் வாய் திறந்து ஜெபிக்காமல் இருக்கிறீர்கள். தேவ சமூகத்திலே கதறி நாம் அழ வேண்டிய நேரம் பிரியமானவர்களே. இந்த உலகமானது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஓ, கர்த்தர் நம்மை ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள போகிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே ஓ, நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்மை ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டாம். நாம் ஒருவரும் நல்லவர்கள் அல்ல. ஓ, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை என்று இயேசு சொன்னார். இயேசு தேவன் ஒருவர் தான் நல்லவர், நாம் அல்ல பிரியமானவர்களே. நாம் குறைவுள்ளவர்கள்.
தேவன் அவருடைய மகிமையிலே நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை மாற்றுவார். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஆமென். ஆண்டவராக இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனே, ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் சுகப்படுத்த உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையால் இந்த நேரத்திலே ஆண்டவர் கதிரேசன் என்ற வாலிப பையன் ஆண்டவரே கர்த்தாவே, அந்த சகோதரன் மருத்துவமனையில் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒரு சில நாட்கள் ஆகிவிட்டது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையானது இப்பொழுதே ஆண்டவரை பாய்ந்து சென்று அந்த மகன் கதிரேசனை சுகப்படுத்தும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். இப்படி சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, அந்த மகனுக்காக நீர் சிலுவையில் மறைத்தீர் ஆண்டவரே. அந்த மகனுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. அந்த மகனுடைய பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அந்த மகனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் அந்த மகனுக்காக இறங்கும். ஒரு விஷயம் அந்த மகனுக்காக இறங்கும். ஒரு விஷயம் அந்த மகனுக்காக இறங்கும். இப்படி சுகமளிக்கும் வல்லமை மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கிற அந்த மகன் மீது வல்லமை பாயட்டும். இப்படி வல்லமை பாயட்டும். 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை உம்முடைய வல்லமை அனுப்பி சுகமாக்கினீரே. இப்பொழுது நம்முடைய வல்லமை புறப்பட்டு சொல்லட்டும். வல்லமை புறப்பட்டு செல்லட்டும். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். நீங்கள் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகும் எந்த ஒரு காரியத்தை குறித்தாக ஒருமனப்பட்டு இருந்தால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீரே. இயேசுவே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். அந்த வாலிப தம்பி மீது இரக்கமாயிரும். அந்த சகோதரன் மீது இரக்கமாயிரும். இப்படி சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்லட்டும். அந்த காய்ச்சல் நீங்கி போகட்டும். பேதருடைய மாமியை தொட்ட உடனே காய்ச்சல் நின்று போயிற்று. உங்களுடைய வல்லமை இந்த மகனை தொடுவதாக, வல்லமை தொடுவதாக, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தொடுவதாக. இப்பொழுதே காய்ச்சல் நீங்கி போகட்டும். காய்ச்சலை கொண்டு வந்த பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை அந்த மகனை சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறேன். சுகமாகி வீடு திரும்ப கிருபை செய்யுங்கப்பா. அவருடைய தாயார் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. அதுபோல ஆண்டவரே கர்த்தாவே, சொரிமித்து என்ற வாலிப பையனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த பையனுக்கு ஆண்டவரே நினைவற்ற நிலையில் இருக்கிறார். நினைவில்லாமல் காணப்படுகிறார். உணவு சாப்பிடுவதில்லை என்று அவருடைய தாயார் ஜெப குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் மனதிறங்கி ஆண்டவரே, கர்த்தர் மனதிறங்கி ஆண்டவரே, கர்த்தர் மனதிறங்கி ஆண்டவரே, அந்த மகன் மீது உடைய வல்லமை அனுப்புங்க, வல்லமை அனுப்புங்க. அந்த மகனுக்காக நீர் ரத்தம் சிந்திருக்கிறீர். அந்த மகனுக்காக கல்வாரி சிலுவை அறையப்பட்டீர். அந்த மகனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் சுகமாக்குங்க. உம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே சொரிமுத்துவை சுகமாக்கோ, சொரிமுத்துவை சுகமாக்கோ. உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். தேவனுடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே சொரிமுத்து என்ற தம்பியை சுகமாக்கோ. வல்லமை பாய்ந்து சென்று சுகமாக்கோ. தழும்புகளால் சுகமாக்கும் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். தாங்கள் வேண்டிக் கொள்ள போகும் எந்த ஒரு காரியத்தை குறித்தாகலோ ஒருமனப்பட்டு இருந்தால் அது உங்களுக்கு உண்டாக வேண்டி சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் கேட்கிறோம். சுகமளிப்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. சுகமளிப்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆகையால் இந்த 2 பிள்ளைகளை சுகமாக்கும். உம்முடைய வல்லமை அவர்கள் மீது பாய்ந்து அற்புத சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கொண்டு வார். அவருடைய தாய்மார்கள் ஆண்டவரே ஆறுதல்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. அதுபோல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமை தொடட்டும். உம்முடைய வல்லமை தொடட்டும். நாங்கள் உணர்வுள்ள இருதயங்களாக தேவனை நோக்கி திரும்புகிறோம். தேவனை நோக்கி மனம் திரும்புகிறோம். உம்முடைய சித்தம் செய்து முடிப்பதுதான் எங்களுடைய காரியமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா. எங்கள் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தராக இயேசுவே, நாங்கள் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவதை விட்டுவிட்டு தேவ சமூகத்திலே எங்களை தாழ்த்தத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த செய்தியானது யூடியூப் மூலமாக முகநூல் வழியாக செல்லும் பொழுது உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் விடுதலை பெறுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, கர்த்தரை நோக்கி மனம் திரும்புவார்களாக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.